உங்களுக்கு இலக்கியங்கள் பிடிக்குமா? இலக்கிய உரைகள கேட்கணுமா? நம்ம ஆதிபகவன் புலனக்குழுவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க. தேங்க் யூ. நன்றிங்க. இணைந்துள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இவ்வாய்ப்பினை நல்கிய திரு கவிராசன் மகராசன் அவர்களுக்கும் குழுவினருக்கும் எனது பணிவான நன்றியும் வணக்கமும். போன முறை நம்ம சித்தர் வணக்கத்தில் ஆரம்பித்தோம். இப்போ அருகர் வணக்கத்தில் தொடங்குவோம். செம்பொன் வரைமேல் பசும் பொன் எழுதிட்டதே போல் அம்பொன் பிதிர்வின் மறு ஆயிரத்தெட்டு அணிந்து வெம்பும் சுடரின் சுடரும் திருமூர்த்தி விண்ணோர் அம்பொன் முடிமேல் அடி தாமரை சென்னி வைப்போம். போன வாரத்தில் நம்ம குணமாலையார் இளம்பகத்தில் வரைக்கும் பார்த்தோன்னு நினைக்கிறேன். இப்போ பதுமையார் இளம்பகம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக இந்த குணமாலையார் இளம்பகத்தில் ஒரு அறிமுகம் மட்டும் பண்ணிட்டு, அதாவது அவங்க சுண்ணம் பொடி தயாரிக்கிறாங்க, குணமாலையும் சுரமஞ்சரியும். அதில் குணமாலை இது நல்லா சிறந்தது என்று ஜீவகன் தேர்ந்தெடுக்கிறான். பின் யானை அவளை தாக்கும் பொழுது அதை அடக்கி அவளை மீட்டு அவளை மணந்து கொள்கிறான். அதற்கு அடுத்ததாக இப்போ என்ன ஆறுது அதுக்கப்புறம்னா, ஆநிரைகளை வென்றான் முதல்ல கோவிந்தையார் இளம்பகத்தில். அதுக்கப்புறம் இந்த இசை போரில் காந்தர்வதத்தையோட யாழ் இசை போட்டியிலையும் அரசர்கள்லாம் தோக்குறாங்க, கட்டியங்காரனும் தோக்குறான். அந்த போரிலையும் அவர்களையெல்லாம் வென்று விட்டான். பட்டத்து யானை வேற அடக்கி விட்டான். இம்மூன்றாலும் கட்டியன்காரன் வெகுண்டுண்டு அவனது ஆட்கள் ஜீவகனை சிறைப்பிடிக்கிறார்கள். அப்பொழுது மக்கள் புலம்பி அழுகிறார்கள். அந்த நேரத்தில் ஜீவகன் எட்பக அனைத்தும் ஆர்வம் ஏதமே இரங்கல் வேண்டா, இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் மீதும் எள்ளளவு ஆசையும் வைத்தாலும் துன்பமாக முடியும் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி, அவன் அதாவது சிறைப்பிடித்த போதும் வருத்தமும் மகிழ்ச்சியும் இன்றி பழவினை செயல் இது என ஜீவகன் எண்ணினான். அடுத்து இப்போ இவனை இந்த நேரத்தில் இந்த சிறைப்பிடித்து சொல்லும் பொழுது இவனை காப்பாத்துறதுக்கு அந்த சுதஞ்சனன் ஒரு தேவன், நம்ம பார்த்தோம் இல்லையா, முந்தையே நாயாக இருந்து தேவனானவன், அவனை நினைக்கிறான். அப்போ அவன் உடனே அங்கே ஒரு புகை மண்டலம் மாதிரி உன்னை உருவாக்கி அவனை ஜீவகனை மீட்டு கொண்டு தான் வாழும் சந்திரோதயம் என்ற மலைக்கு கொண்டு சென்று விடுகிறான். பல நாடுகளை காண விழைந்த ஜீவகனுக்கு இந்த சுதஞ்சனன் அவங்க நல்லா வரவேற்று அவங்க எல்லாருமே இவனை பார்த்து வியந்து இவன் அழகையும் இவன் தேஜஸையும் கொண்டு வியக்கிறார்கள். அவங்ககிட்ட ஜீவகன் சொல்கிறான், எனக்கு இப்போ அயல் நாடெல்லாம் போகணும் என்று. அப்போ ஜீவகனுக்கு அவன் சில வழிகளை எல்லாம் ஒன்னொன்றுக்கும் எல்லாத்துக்கும் நல்ல வழிகள்லாம் கூறுறான். அப்புறம் அவனுக்கு 3 மந்திரங்களை கற்றுக் கொடுக்கிறான். நல்ல குரலை தருவதற்கு ஒரு மந்திரம், அப்புறம் பாம்பு போன்ற கடிகள் உள்ள விஷங்களை முறிப்பதற்கான மந்திரம், அப்புறம் விரும்பிய உடலை எடுத்து செல்வதற்கான மந்திரம். இந்த 3ஐயும் கற்றுக்கொண்டு இவன் அயல் நாடுகளுக்கு செல்ல போகிறான். இவன் முதல்ல ஜீவகன் செல்லும் அயல் நாடு பல்லவ நாடு. அது தலைநகரம் சந்திராபம். அடுத்து அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பதுமையை தான் சந்தித்து அவன் மனம் முடிக்கிறான். நான் தப்பாக இருக்கு. பின் தக்க நாடுன்ற தலைநகரமான கேமபுரம் சென்று கேமசரியை மணக்கிறான். அப்புறம் 3வதாக மத்திம தேசம், அதன் தலைநகரம் ஏமமாபுரத்தில் கனகமாலையை மணக்கிறான். இப்போ வழியில் இந்த மாதிரி இவன் போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு வேடுவனையும் வேடுவிச்சியும் பார்க்குறான். அவங்கள நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்கும்போது அவங்க நாங்கள் ஆண் பன்றியை கொன்று தின்போம், முள்ளம் பன்றியை கொன்று தின்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுலேருந்து அவங்கள எப்படி அவன் காப்பாற்றான்னு பாருங்க. ஊனோடு தேனும் கள்ளும் உண்டுயிர் கொன்ற பாவத்து ஈனராய் பிறந்து இங்க இங்கே இந்த மாதிரி தீங்க பிறந்திருக்கீங்க, இனியவை ஒழிவின், இனிமேலாவது நீங்கள் அதை ஒழிக்கணும். காணில் வாழ் குறவன் சொல்லும் கள்ளோடு ஊன் தேன் கைவிட்டால் ஏனையம் உடம்பு வாட்டல் எவன் பிழைத்து துங்கல் அப்படிங்கிற. அதாவதுன்னா, முற்பிறவியில் நீங்கள் ஊனு தேனு கள்ள உண்டு உயிர்களை எல்லாம் கொன்ற பாவத்தால் தான் இந்த பிறவியில் இப்படி ஒரு இழிந்த வேடராக பிறந்திருக்கிறீர்கள். இனி இவற்றை விடுங்கள்னு ஜீவகன் சொல்கிறான். அதை கேட்டு அந்த வேடன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் சாப்பிடாம நாங்கள் எப்படி உயிர் வாழறது அப்படின்னு அவன் இதை போய் வேற யாருக்கிட்டையாவது சொல்லு அப்படிங்கிறான். அப்போ திருப்பி இவர் சொல்கிறார், ஊன் சுவைத்து உடம்பு வீங்கி நரகத்தில் உரைத்தல் நன்றோ. நீ இந்த மாதிரி உடம்பை பெருக்கி நரகத்தில் வாழறது நல்ல
நல்லதா? இல்ல ஊன் தின்னாது உடம்பு வாட்டி தேவராய் உரைதல் நன்றா? அப்படின்னு கேட்கிறான். ஊனின்றி இந்த இரண்டித்துள்ளும் எது சிறந்தது என்று நீ உறுதி செய்து கொள். அப்படின்னு சொல்ல, ஊன் தின்னாது ஒழிந்து புத்தேள் ஆள்வதே உறுதின்னு அவனும் ஒத்துக்கிறான். அதான் இது மாரி இது நரகத்துக்கு போறது சிறந்ததா? ஊனை சாப்பிடாம இருந்து தேவரா போக போறியா? இந்த 2ல எது நல்லதுன்னு நீயே சிந்திச்சு சொல்லுப்பா. ஊனை அப்படின்னு அவன கேட்டவுடனே இந்த வேடனும் ஊனை உண்ணாமல் தேவனாதலே நன்றுன்னு சொல்லிடுறான். உடனே இவன் ஜீவகன் சொல்றாரு, "உறுதி நீ உணர்ந்து சொன்னாய் உயர்கதி சேரியா ஏடா" அப்படிங்கிறான். அதாவது கூப்பிடுறது முன்னிலை இதுல. "குறுகினாய் இன்ப வெள்ளம் கிழங்கு உண" இதுல ஒரு மறைக்கிறது இது எப்படி இது? ஒரு நிமிஷங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆ, ஆம். "குறுகினாய் இன்ப வெள்ளம் கிழங்கு உணக் காட்டுள் இன்றே" இன்னைக்கே நீ நல்லது சொன்ன. இன்னைக்கே நீ இந்த சாப்பிடுறதெல்லாம் நிறுத்திரு. நீ இதனால் நல்ல கதிக்கு போவ. இறைவனது நூல்லலாம் என்ன சொல்லியிருக்காங்க? "கொல்லா ஒழுக்கமும் புலால் துறத்தலும்" அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோ. காட்டுல கிடைக்கிற கிழங்க உண்பதால இன்றே நீ இன்ப வெள்ளத்தை பெற்றாய். ஒழுக்கம் உனக்கு இறுதியில் பேரின்பம் மிகுந்த பெரிய பழமாய் அமையும். இத குறித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்றான். இந்த வேடனும் இந்த அறிவுரையை கேட்டு தேன், ஊன், கள் முற்றிலும் கைவிட்டு அவனை வணங்கி பின் செல்கிறான். இதற்கு பிறகு ஜீவகன் இந்த பஞ்சபாண்டவர்கள்லாம் எப்படி அரக்கு மாளிகையில மாட்டிக்கிட்டு அந்த தீயில மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்களோ, அந்த மாதிரி ஒரு காட்டு தீயில போற வழியில இருக்க காட்டுல தீயில யானை கூட்டம் சிக்கிக்கிட்டு இருக்கு. அந்த யானை கூட்டத்த இப்ப இந்த 3 மந்திரத்துல 1 மந்திரத்த இங்க யூஸ் பண்றான். அவரு பயன்படுத்தி அங்க மழை பொழிய வச்சு அதையெல்லாம் மீட்டு இது பண்றான். அவன் செய்த நன்மைகளை மட்டும் நாம் இங்க சொல்லி அவன் நன்மை தான் செஞ்சிருக்கான். வேற எதுவும் கெடுதலே இந்த இதுல ஜீவகன பத்தி ஒரு தவறான விஷயம் கூட இந்த காப்பியத்துல வராது. அதே நீங்க சிலப்பதிகாரத்துல பாருங்க, கோவலன் கதாநாயகன் தான்னாலும், அவன வேற மாதிரி எல்லாம் சில காரியங்கள் செய்றான். ஆனா, இந்த காப்பியத்த பொறுத்தவரைக்கும், ஜீவகன் அதுதான் தன்னேறில்லா தலைவன்னு சொல்றது. இப்போ இந்த மாரி தீ சிலப்பதிகாரம், ராமாயணம், பாரத்லலாம் தீ மூட்டுற மாரி தான் வருது. ஆனா, இந்த காப்பியத்துல தீ அணைக்கிற மாரி வருது பாருங்க. இதையெல்லாம் இவன் யானைகளை மீட்டுவிட்டு அரணபாதம் என்ற மலையை அடைகிறான். அங்கு மாதவர் முனிகபர்களைக் கண்டு அடிபணிந்து தொழுது பின் தம் மூப்பு கெட அம்முனிவரும் தேவரும் வணங்கும் அருகன் கோயில் அடைந்த அந்த முனிவர்களும் தேவர்களும் கூட வணங்குகின்றது யாரு? அருகன. அந்த கோயிலை அடைந்து அவன் துதிப்பாடுறான் பாருங்க. அதை பாடி மகிழ்கிறான். இது உங்க நிறைய பேர் கேள்விப்பட்ட பாடல் தான். ஆனா அது எங்க வருதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க. இந்த நூல்ல தான், இந்த காப்பியத்துல தான் இது இருக்கு. "ஆதிவேதம் பயந்தோய் நீ அலர் பெய் மாறி அமைந்தோய் நீ நீதி நெறியை உணர்ந்தோய் நீ நிகரில் காட்சிக்கிறையோய் நீ நாதனெனப் படுவோய் நீ நவைசெய் பிறவிக் கடலகத்துள் பாத கமலம் தொழுவெங்கள் பசியாய் பவிழ பணியாயே." இப்படி இன்னும் நிறைய பாடல். இது அவ்வளவும் வரிசையா அப்படிதான் போட்டிருக்கேன். "இன்னா பிறவி இகந்தோய் நீ இணையில் இன்பம் உடையோய் நீ" 2 2 லைன் போட்டிருக்கேன். "மன்னா உலகம் அறுத்தோய் நீ வரம்பில் காட்சிக்கு இறையோய் நீ உலகம் மூன்றுடையோய் நீ ஒன் ஒன் பொன் இஞ்சி எயிலோய் நீ" அதான் மதில். "திலகமாய திரளோய் நீ தேவர் ஏத்தப்படுவோய் நீ" தேவர்களாலும் போற்றப்படுவான். "அடியுலக மீத்தி அலர்மாறி தூவ கடிமதிலும் கட்டழித்த காவலன் நீ" என்று அதான் அந்த மதில்ங்கிறது எதை சொல்லிக்கிறாங்கன்னா வினைங்கிறத சொல்றாங்க. "தீரா வினை தீர்த்து தீர்த்தம் தெரிந்துய்த்து வாரா கதியுரைத்த வாமன் மலர் தைத்த" ஹலோ, "காரார் பூம்பிண்டி கடவுள் நீ அன்றே" அப்படின்னு பாரு. இவ்வாறு பலவாறு அருகனை போற்றி துதித்தான். இந்த மாதிரி பின் பல்லவ நாடு தலைநகரை அடைகிறான். இந்த பல்லவ நாட்டில தான் இவர் பதுமையை சந்திக்க போறார். பல்லவ நாட்டு இளவரசன் உலோகபாலன் ஒரு நடனம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நடனத்துல ஆடிக்கிட்டு இருந்த தேசிகப்பாவைன்ற பெண்ணோட கண்கள் அங்க நின்னு ஜீவகனையே பார்த்து பார்த்து ஆடுறது. அத பார்த்து திரும்பி பார்த்த இளவரசன், இந்த காளை இவ்வளவு அழகாவும் ஒரு சிறப்பாவும் இருக்கானேன்னு அவனை கண்டு வியந்து அவனோடு பழகி அவனோடு நண்பனாகிறான்.
அந்த உலோகபாலனோட தங்கை பதுமைய தான் இப்ப பாம்பு தீண்டுது. அத வந்து உடனே காவலாளிகளும், அவன் தோழிகளும் வந்து சொல்றாங்க. இவன் விரைந்து சென்று அதை பார்க்கும்பொழுது என்ன ஆகுது, அங்க மத்த எத்தனையோ பேர் வந்து அந்த இது இந்த பாம்பு கடிச்சிருக்கும், அந்த பாம்பு கடிச்சிருக்கும், இப்படி இருக்கும், இவளுக்கு உயிர் போயிடும், அப்புறம் போகாது, இந்த நிமித்தம் சரியா இப்படி பலவிதமா பேசுறாங்க. அப்புறம் இவனே வந்து ஜீவகன கூப்பிடலாம். அவன் தான் சிறந்தவனா தெரியறான். இல்ல ஜீவகன அழைத்து வர சொல்கிறான். அந்த இடத்துல தான் ஜீவகன் வந்து பாம்பு கடிய பத்தி தான் நெறைய அவனுக்கு எல்லா விதமான அ ஸ் நூல்களோட அறிவும் அவனுக்கு உண்டு. இந்த காப்பியத்துல வந்து பாம்பு கடிய பற்றிய பல நுணுக்கமான அறிவியல் விஷயங்கள் இருக்கு. இது வேற எந்த இலக்கியத்திலும் இல்லாதவை என்பதை நாம் அறிந்து இதை போற்ற வேண்டும். இதுல எப்படி சொல்றார் பாருங்க, பாம்பு எதனால கடிக்கும் அப்படிங்கிறதுக்கு 8 வகையால 8 வகை சமயங்களில் பாம்பு கடிக்கலாம்னு சொல்றாரு. விஷம் நிறைந்து விட்டால், விஷம் அதுக்கு அதிகமாயிடுச்சுன்னா, அதனால அத கடிச்சு அத குறைச்சுக்கும். அப்புறம் பயந்ததுன்னா, பயத்தால. அப்புறம் எதையா உணவுன்னு நெனச்சு சாப்பிடும்போது விஷத்த கக்கிடும். அப்புறம் அதற்கு பாம்புக்கு சினம் வந்தால் அதனாலயும் ச கடிக்கும். அப்புறம் அது புணர்ச்சி செய்யும்போது, புணரும்போது யாராவது தடை பண்ணா அப்ப கடிக்கும். அப்புறம் மகிழ்ச்சியாக படம் எடுத்து ஆடும் பொழுதும் அந்த மாரி பாம்பு கடிக்கலாம். அதனோட வழியில நம்ம குறுக்கிட்டாலும் பாம்பு கடிக்கும். முன் ஒருவர் செய்த துன்பத்தை நினைக்கும் போதும் அது வந்து கடிக்கணும்னு நினைக்கும். இப்படி 8 விதமா சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. இந்த பாம்பு எது எது என்னென்ன வெரைட்டி ஜாதி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த விஷயம்லாம் வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. பசும் பாலினால் செய்த சோறு, அதாவது பால் அன்னம் போல் மனம் வீசினால் கடித்த பாம்பு அந்தணர் ஜாதி. நந்தியாவட்டை பூவாசம் வீசுமாயின் அது ராச ஜாதி, அரசர் ஜாதி. தாழம்பூவானால் அது வணிக ஜாதி. நம்ம ஊருங்கள்ல கூட சொல்லுவாங்க, தாழம்பூ வாசனை வருது, இங்க எங்கேயோ பாம்பு இருக்கு போல இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மற்ற ஒரு பூவோட வாசனையோ, வேற வாசனை வந்தா, அந்த அரிதாரம் அந்த மாரி இருந்தாக்கா, அந்த அந்த அரிதாரம் போலலாம் வாசனை வந்தா, அது மற்ற ஜாதி. அந்த மாரி ஜாதி பாம்புகள். இப்படி பாம்பு கடிக்கிற விதத்தையும் சொல்றாங்க பாருங்க. பாம்பு கடிக்கும்போது மேல் வாய்ப்பல், கீழ் வாய்ப்பல் ஆகியவற்றின் வழியே கடிவாயில் விஷத்தைப் பெய்யுமாயின் உயிர் உடனே பிரியும். மேல் வாய்ப்பல்லு, கீழ் வாய்ப்பையால அந்த விஷத்த அந்த கடிக்கிற இடத்துல போயிடுச்சுன்னா உயிர் போயிடும். மற்ற பற்களால் கடித்தால் உடலுக்கு மட்டும் தான் துன்பம் இருக்கும். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இப்போ பதுமையை கடித்த பாம்பு கன்னி பாம்பு தான். ஜாதியும் அரச ஜாதி தான். பற்களும் வந்து யமதூதி ஒழிந்த அந்த அந்த இந்த மேல சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி யமதூதம் இல்லாம பயமற்ற காளி, காலாத்ரி, யமன் என்ற மூன்றும் தான் அப்படின்னு சொல்றாரு. கடித்த வாயை விரலால தேய்ச்சோம்னா அது கொப்பளமானால் கடித்தது துன்பம் தரக்கூடிய பெரிய பாம்பா. அதன்றி கடித்த இடத்தில் தேன் போல் தெளிந்த நீர் வருமாயின் கடித்தது சீத்தமண்டலி அப்படின்னு இந்த நூற்பாக்கள் இந்த செய்யுட்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இப்போ வந்து பதுமையை கடித்தது எதுன்னு பார்த்தோம்னா, கோழிப்பாம்பு. அதாவது இந்த குக்குட்டா பாம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாம்பு தான். கடித்த நேரம் என்ன? இதெல்லாம் பார்க்கணும். உதய காலம். கடிவாயில் ஐந்தின பற்களும் விஷமில்லாத பற்கள். அதனால் அவர் இறக்கவில்லை, பயமில்லை என்று ஜீவகன் வளமான மலராகிய குவளையை பறித்து 3 உருண்டைகளாக்கி அவற்றை உறக்கத்தில் மயில் போல உறங்கிக் கொண்டிருக்கும் பதுமையின் கரிய கூந்தலில் அழுத்தி அவள் எதிரே நின்று பஞ்ச நமஸ்காரங்களை ஓதினான். இவ்வாறு தியானித்து மந்திரங்கள் உச்சரித்து பதுமையின் உடலிலிருந்து நஞ்சு நீக்க மயக்கம் போக்கி குணப்படுத்தினான். பின் இதனால உலோகபாலனும் அவன் தந்தையும் இவனுக்கு பதுமையை மணமுடித்து கொடுக்கிறார்கள். அவளோடு 2 திங்கள் 2 மாதங்கள் சேர்ந்து இன்பம் துய்த்து பின் அவளிடம் கூறாமல் நள்ளிரவிலேயே பிரிந்து செல்கிறான். அதாவது இவன் சொல்லாம போறது பதுமை கிட்டேயும் அடுத்து வர கேமஸ்ரீ கிட்டேயும் மற்றவங்க கிட்டலாம் இவன் சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கான். இப்போ இவன் சுதஞ்சனன் வந்து இவனை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இவன் நண்பர்களுக்கோ மற்றவங்களுக்கோ ராசமாபுரத்தில் இவனை விட்டு பிரியாம இருந்த அந்த நண்பர்களுக்கு கூட இவன் எங்க இருக்கான்னு தெரியாது.
இப்ப வந்து உடம்பு நீங்க இப்ப எப்படி போறது எப்படி இருக்குங்கிறத அவன் பிரிந்து போறான் இல்லையா? அத சொல்றாங்க. உடம்பு நீங்கி நல்லுயிர் போவதே போல், அந்த உயிர் வந்து உடம்ப விட்டு போகுதுல்ல, அந்த மாரி இவன் பிரிந்து போனான். இயங்கிடை அறுத்த கங்குல் இருளிடை எகினான். அதாவது இயக்கமே அற்ற அந்த நள்ளிரவுல அவன் அந்த கருமையான இருள்ல கிளம்பி போயாச்சு. இப்ப இவன் தன் உருவத்த மாத்திக்கிட்டு போறான். ஏன்னா, இந்த உலோக பாலன்லாம் வந்து தேடுறாங்க. தேடும்போது இவனையே சந்திக்கிறாங்க அவங்க ஆட்கள். அப்பவும் இவன் சொல்றான், "அவன் வந்துருவான் 9 மாசத்துல" அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல இவன் தான். ஏன்னா இவன் உருமாறி கொண்டு இருக்கிறான். அப்படி சொல்லிட்டு இவன் போயிடுறான். கணவனை பிரிந்த பதுமைக்கு இப்ப பாருங்க, இங்க தான் நமக்கு வேண்டிய ஒரு அறக்கருத்துக்கள். அதுவும் முக்கியமா பெண்களுக்கு வேண்டியது. இத நல்லா கவனிச்சு நம்ப வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டா நல்லது. கணவனை பிரிந்த பதுமைக்கு அவள் தோழி கூறும் சமாதானங்கள் இன்றைய உலகில் நமக்கு மிக அவசியமானவை. வீடிழந்த உலகம் பெண்ணின் பேதையார் இல்லை. அதாவது பிரிவு காலத்துல ஆண்கள் வந்து அதிகமா வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கடமையை நோக்கி போறாங்க. அவங்களுக்கு தெரியும். தம் பெருமை கெட வருந்தி புலம்பும் பெண்களை காட்டிலும் பேதையார் இவ்வுலகில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதான் பீடழிந்துன்னா பெருமை இழந்து அழுது புலம்பி தன்னோட இதையே கெடுத்துக்கிறாங்கன்றது. அடுத்ததா சொல்றாங்க பாருங்க. இது வந்து ஒரு உருவகம் மாரி இருக்கிறதால அந்த கலர் மாத்தி போட்டிருக்கேன். அந்தந்த உருவகத்துக்கு அந்தந்த கலர் போட்டிருப்பேன். பேதமை என்னும் வித்திற் பிறந்து பின் வினைகள் என்னும் வேதனை மரங்கள் நாறி வேட்கை வீர் வீழ்த்து காதலின் களிப்பு என்னும் கவடு விட்டு அவலம் பூத்து மாதுயர் இடும்பை காய்த்து மரணமே கனிந்து நிற்கும். அதாவது இங்க பேதமை என்னும் வித்து, பேதமை வந்து ஒரு விதை. தீவினை அப்படிங்கிற வேதனை மரங்கள தருது அந்த விதை. இந்த அறியாமைங்கிற அந்த விதை உனக்கு தீவினைங்கிற வேதனையை தரக்கூடிய மரங்களை தருகிறது. வேட்கைங்கிற வேரு, அந்த வேட்கைங்கிறது வேர். அது வேர் விட்டு காதலும் களிப்பும்னு இங்க சொல்றோம் பாருங்க. அந்த அறியாமையால தானே நம்ம இந்த ஆசை இதெல்லாம் பண்றோம். இந்த களிப்புன்ற கவடு விட்டு அதாவது கவடுன்னா கிளைகளை விட்டு நல்லா பறந்து விரிந்து அவலம் பூத்து, அதாவது வருத்தோன்ற பூவ பூத்து மாதுயர் இடும்பை காய்த்து, துயரம் இடும்பு அப்படிங்கிற அந்த கவலைய காயா காய்ச்சி கடைசியில மரணம்ன்ற கனியை கொடுத்து மேலும் மேலும் இத்தை விதைகளையே தர. இந்த கனி என்ன பண்ணும், மேல மேல இந்த விதையை தரும், திருப்பி திருப்பி மரம் வளரும், அப்புறம் வேர் விடும். இந்த இது வந்து இந்த வேதனை மரம் கடைசியில நிலைத்து நின்று விடும். அதனால அந்த மாதிரி புலம்புறது அழறதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் அவனுக்கு பாருங்க அடுத்தது சொல்றாரு பாருங்க. தேன் சென்ற நெறியும் தென்னீர் சிறுதிரை போர்வை போர்த்து மீன் சென்ற நெறியும் போல வீழ்த்திமைப்பவர்க்கு தோன்றா. மான் சென்ற நோக்கின் மாதே மாய்ந்து போகும் மக்கள் யாக்கை ஊன் சென்று தேன் சிந்தி உகுவதோ தகுவதென்றால். அதாவது மலரை தேடி இந்த வண்டு பறந்து போய் பார்க்குதுல்ல, அந்த வழியை நீங்க திருப்பி உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அது எப்படி போச்சுன்ட்டு. அதே மாரி சிற்ற அலைகளை போர்வையாக போர்த்துக்கொண்டு நீந்தி செல்லும் மீன்களின் வழிய நம்பளால மீண்டும் அறிய இயலுமா? அவ்வாறே இந்த மக்கள் யாருக்கும் புலப்படாத வகையில் உடல் அழிந்து போகும். இவை போன வழி தெரியாது. அங்கனம் போவதை பற்றி ஏன் இப்படி போது? என்ன இதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்காம, சிந்திக்காம, பிரிவுக்காக வருந்தி, உடல் நலியுமாறு ஏங்குவது தகுமா என்று இந்த மாரி தகாதது இது அப்படிங்கிறத சொல்லி நிலையாமை குறித்தும் சொல்றாங்க இவங்க. அவளோட தோழி சொல்றாங்க பதுமைக்கு. அதே மாரி பாருங்க, பிரிந்தவர்க்கு இறங்கி பேதுற்று அழுத நன் கண்ணீர் நீர்கள் சொரிந்தவை தொகுத்து நோக்கின் தொடுகடல் வெள்ளம் ஆற்றா. அதாவது நீங்க முன்னாடி பிறவியிலேருந்து கணவனை பிரிஞ்சு அழுத எல்லா கண்ணீரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, கடல் நீருக்கு இணையாகாதாமா. அவ்வளவு அழுது தீர்த்துருக்கோம். அந்த கண்ணீரே இப்பிறப்பில் அழவதற்கும் அதுவே நீங்க போன பிறவியில் அழுதது அப்படியே இப்பவும் கன்டின்யூ ஆகுது. அதுவே அடிக்கல்லா ஆயிற்று. இல்ல, இதுவே மேலும் தொடராமல் இருக்கணும். இந்த மாரி இது மேல மேல அழறதுக்கு அந்த அழுகையே காரணமாகுது. இதற்கெல்லாம் முடிவே இல்ல. இந்த கண்ணீரை இப்பிறவிலேயே என்ன நீங்க விடணும். இது எல்லாமே இந்த அழுவதற்கு காரணமாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, மயற்கையும் மக்கள் யோனி பிறத்தலும் பிறந்து வந்து ஈங்கு இயற்கையே பிரிவு சாதல்
அப்படின்றாங்க. இமைப்பிடைப்படாத தொன்றால் கயற்கண்ணி அளவும் கொள்ளார் கவர்ச்சியுற்று கவர்ச்சி கொண்டார் அப்படிங்கிறாங்க. அதாவது இதில் குற்றம் நிறைந்த இந்த மக்கள்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். அதனால தான் பிறக்கிறதும் இறக்கிறதுமா இயற்கையாக இருக்கு. இந்த நியதி வந்து இமை பொழுது கூட நில்லாம தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் இந்த நியதி. அறிவிற் சிறந்த பெரியோர் வந்து இந்த பிரிவை குறித்து மீனோட கண்ணளவு கூட கவலைப்பட மாட்டாங்க. அறிவற்றவரே இதற்காக கவலை கொள்வார்கள். ஆசையால் உண்டாகும். அது வந்து எதனால கவலை வருது? அவன் மேல இருக்க ஆசை, அவங்க ஒருத்தர் மேல இருக்க பாசம் இதெல்லாம் தான். அந்த ஆசையால் உண்டாகும் பிறவியாகிய துன்ப நச்சுக்கடலில் அதனாலேயே அவங்க வந்து அந்த நச்சுக்கடல் விஷம் மாரி இந்த துன்பக் கடல்ல, இந்த பிறவிங்கிற கடல்ல அழுந்தி கிடக்கிறார்கள். அப்படிங்கிறதையும் சொல்றா. அதே மாரி இது ஒரு புதிர் மாரி இந்த நிலையாமைங்கிறது. இளமையில் மூப்பும். நீ இளமையா இருக்கும்போதே உங்களுக்கு முதுமை வந்துடுற மாரி ஆயிடும் சில பேருக்கு. செல்வத்து இடுமம். செல்வர்களா இருப்பாங்க, செல்வந்தர்களா. ஆனா, அவங்களுக்கும் திடீர்னு வறுமை வந்துரும். புணர்ச்சி பொழுதில் கிளைஞரி பிரிவு. நல்லா சேர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது பிரிவு வந்தாலும் வரும். நோயில் காலத்து நோயும். நோய் இல்லாத காலத்து நோய் வரவும் செய்யும். இப்படி இதையெல்லாம் பார்த்தால் என்ன நமக்கு என்ன தெரியுது? இளமை காலத்தில் முதுமை தோன்றிவிடும். செல்வம் உள்ளபோதே வறுமை வரக்கூடும். கணவனோடு சேர்ந்து இருக்கும்போதே பிரியும் சூழ்நிலை வரக்கூடும். நல்ல நலத்தோடு இருக்கும்போதே அந்நலம் கெட நோய் வரும். இவற்றை முன்கூட்டியே அறிந்து இதெல்லாம் நடக்கும் தான் அப்படிங்கிறது தான் முன்கூட்டியே அறியறதுங்கிறது. அறிந்து துயரத்தை களைவாயாக. கண்ணிமைக்கும் நேரமும் கவலைப்படாதே என்று தேற்றுகிறாள். நம்ம அறியாம இதெல்லாம் நடந்துடுறத நாமும் கண்கூடா பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். சின்ன வயசுலயே எல்லாம் நடக்குது. பார்த்துருக்கோம் இப்போ. அப்புறம் இவன் வந்து பதுமையை விட்டு இந்த அருகன் மட்டும் ஒரு ஒரு இளம்பரத்துக்கு முன்னாடி இருக்குங்க. அது நானே இப்பதான் பார்க்குறேன். பதுமையை பிரிந்து காட்டு வழியில் சென்ற ஜீவகன் அருவியில் நீராடிவிட்டு பின் இறைவனை பாடத் தொடங்குகிறான். செய்தான் இரவியின் பயத்தை சேரும் சென்றெண்ணி எய்தான் அதன் பயத்தை பிறனே துய்த்தல் இயல்பென்ற. அதாவது பகவானே, நீ இருவினைகளையும் செய்தவனே பயனையும் அனுபவிப்பான் என்றாய். என்ன சொன்னா? நல்வினை, தீவினை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பயன்னு சொன்னேன். ஆனா, அப்படி கூறிய நீயே, மற்றவன் அடைதலும் இயற்கை. அவ்வினை பயனை செய்தவனே அனுபவிப்பான் என்றில்லை என்றும் கூறுகிறாய். அப்படி அவன் தான் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு ஒரு பூடகமா ஒண்ணு சொல்லி, உயிர் பல பிறவிகள் எடுக்கும்போது அவன் வினையின் பயனை அப்பிறவிலே அடையவில்லை எனில், அவனே வேறொருவனாக பிறக்கும் மற்ற பிறவிகளில் அப்பயனை பெறுவான் என்பதே இங்கு பொருள். புரியுது இல்லைங்களா? அதாவது இப்படி சொல்ற, நீ தான் அனுபவிப்பேன்னு சொல்ற. ஆனா இல்லன்னு சொல்ற. அது எப்படின்னா, இவன் இதே பிறவில இவனாவே அனுபவிக்காம, அடுத்த பிறவில வேறொருவனா அனுபவிப்பான். அப்படிங்கிறத சொல்லியிருக்க அப்படிங்கிறத அழகா சொல்றாரு இதுல. அதே மாரி இங்க அஸ்தி நாஸ்தி சொல்றாங்க பாருங்க. அதனால இது எனக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னு தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் இந்த காப்பியத்துல இருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? "உண்டே தனது இயல்பின் உணருங் காலை என்றெண்ணி உண்டாய அவ்வுயிரே பிறிதின் இல்லை" என உரைத்தி பிண்டி இப்படி தொடருது. "பிண்டி கோமான் நின்னை தொழுத" இப்படியெல்லாம் சொன்ன "உன்னை தொழுதேனேன்னு" சொல்றான். அதாவது உயிர் தனது இயல்பால் உணர்ந்தால் உண்டு என்றாய். உயிரை நீ உணர்ந்தீன்னா உயிர் உண்டுங்கிற. உண்டு என்ற அவ்வுயிரே மற்றொரு இயல்பில் இல்லை என்று கூறுகிறாய். ஒரு பொருளிலே உண்டும் இல்லையும் கூறிய உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு அவரை அதான் அஸ்தி நாஸ்தின்னு சொல்லுவோம் இல்லையா? உண்டு இல்லை 2ம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது நீதான் அப்படின்னு. காதலால் என்வினையும் கழிய இன்றி அக்காதலால் ஆதலால் என்வினையும் கழியா என்றும் அறைதியால் கோதைத்தாள் பூம்பிண்டி கோமா நின்னை தொழுதேனே. மலர்பிண்டி கோமானே, இறைவனாகிய உன்மேல் வைத்த அன்பால் 8 வகை துன்பம் நீங்கும் என்று கூறினார். எப்படி அவர் வந்து அவரை கேள்வி கேட்டு கேட்டு மடக்கிற மாதிரி ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. 8 வகை துன்பம் நீங்கும், உன்னை வணங்கினா நீங்கும், உன் மேல ஒரு பற்று வச்சுன்னு சொல்ற. அதே அன்பை மற்ற பொருள் மீது வைத்தால் 8 வகை துன்பம் பெருகும் என்ற உண்மையும் நீ உரைத்தாய். அப்படின்னு சொல்லி அவரை போற்றி உன்னை வணங்க. அதான் இறைவன் மேல நம்ம வைக்கிற இதுக்கு எந்த கேடும் இல்ல. அதே வந்து மற்ற பொருள் மீது, மற்ற உறவுகள் மீதோ வச்சோம்னா, அது உனக்கு என் வகை வினைய தான் குடுக்கும். அப்படிங்கிற உண்மையும் நீ சொன்ன அப்படின்னு அவரை வணங்கி
செல்கிறான் மேல. இப்போ வந்து இப்ப கேமஸ்ரியார் இளம்பகம் வரோம். பதுமை பிரிந்து சென்ற வழியில இன்னும் அவரு கேமஸ்ரியார்கிட்டயே வரல. அதுக்கு நடுவுலயே பல அறக்கருத்துக்களை சொல்றாரு. அந்த வழியில சித்திரக்கூடம் என்ற தவப்பள்ளியில தங்குறார். அங்க தங்குறப்போ அந்த முனிவர்கள் தாபதர்கள்ன்னுவாங்கல்ல, அவங்க வந்து உயர்ந்த நெல்லு, அதாவது நல்ல ஒரு சிறந்த நெல்லு, பழங்கள், கிழங்குகள், காய்கள் என நல்ல உணவு சாப்பிடுறாங்க. அப்புறம் இந்த பஞ்சாக்னின்னு தெரியுமா? 5 வகை தீக்கு நடுவுல நின்னு தவம் பண்றது. முக்திக்கு முயல்பவர்கள். வேத விற்பனர்கள் அவங்கலாம். அவங்க வந்து ஆனா மனைவியோட தான் கூடி இருக்கிறாங்க அங்க. இம்முனிவர்கள் ஜீவகனுக்கு உணவு குடுக்குறாங்க. பின் அவன் அறிவை சோதிக்க அவங்க ஒரு கட்டுரை, அதாவது சிலதெல்லாம் சொல்லி, "அவன் கருத்தை சொல்லு" அப்படிங்கிற மாரி அவன சோதனை செய்றாங்க. அப்ப நெறைய அவரு விஷயங்கள சொல்றாரு. என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. நான் பாடல் படாம பொருள் மட்டும் சொல்றேன். "கல்லை கட்டிக்கொண்டு கடலில் நீந்தினால் பிழைக்க முடியுமா? நீங்க கல்ல கட்டிக்கிட்டு கடலுக்குள்ள இறங்கி நீந்தலான்னா முடியுமா? அதுபோன்றே காம நுகர்ச்சியுடன் கூடிய விரதங்களை கைக்கொள்ளுவோரும் உய்யமாட்டார்கள்." அப்படின்னு சொல்றார். நீ வந்து ந உய் ப அதாவது முக்திக்கு போணும்னு வந்துட்ட. ஆனா, நீ கூடவே மனைவிய வச்சுக்கிட்டு, அதையும் அனுபவிச்சுக்கிட்டு, அப்புறம் விரதமும் பண்ணிக்கிட்ட. எப்படி நீ வந்து ம் முக்தி அடைய முடியும்? கல்ல கட்டிக்கிட்டு கடல்ல இறங்குற கதை தான் இது அப்படிங்கிறாரு. அதே மாரி சடைமுடி, காவி உடை, மண்டை ஓடு, மாலை, தனிமை மட்டும் முக்திக்கு உதவாது. இதெல்லாம் இந்த மாரி தனியா வந்துட்டோம் வீட்ட விட்டு, காட்டுல இருக்கிறோம். இத மாரி எல்லாத்தையும் மாட்டிக்கிறது, இதெல்லாம் வந்து வந்து ஒண்ணும் உதவாது முக்திக்கு. அது மீண்டும் பிறக்கறதுக்கு தான் வழி செய்யுது, அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இறைவன் வந்து உங்களுக்கெல்லாம் உரியில உள்ள தூய்மையான காய்கனிகளை சாப்பிடுங்க, வினை நீங்கும் அப்படின்னு கூறியதாக நீர் கூறும் இந்த கூற்று எப்படி சரிப்படும்? மரங்கள்ல உள்ள பழங்கள கூட இந்த வௌவால் வந்து தொங்கிக்கிட்டே தானே சாப்பிடுது. அது என்ன சுத்தமானது தானே சாப்பிடுது. அப்ப அதுக்கும் பொருந்தும்ல. அது முக்தி பெற்று விட்டதா அப்போ? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியான கேள்வி தானே? இந்த மாரி சிந்தனைகள்லாம் வேற பாருங்க. அதுல எவ்வளோ நல்லா இருக்கு. அதே மாரி அல்லி அரிசி, புல்லி அரிசின்னு சிறந்த இதெல்லாம் உண்டு. 5 வகை தீயின் நடுவில் வெம்மையில் நின்று நெறி நோற்றால் வினை போகுமெனில், இந்த மாரி வெப்பத்துல வந்து நம்மள வாட்டிக்கிட்டா வினை போகும்னு நெனைக்கிறீங்க. ஆனா வெப்பம் மிகுந்த காட்டில் சிறு கற்களை உண்டு புறா மாரி சில பறவைகள் வாழுதாமா. அந்த பறவைகளுக்கும் அப்ப இறைவனை அழிந்திருக்க வேண்டுமே! அவைகளும் முக்தி அடைந்திருக்க வேண்டுமே! அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதே மாரி நீட்டிய சடையராகி நீர்மூழ்கி நிலத்திற் சேர்ந்து வாட்டிய உடம்பில் யாங்கள் வரகதி விளைத்து மென்னீர் காட்டிடை கரடி போகி கயம் மூழ்கி காட்டில் நின்று வீட்டினை விளைக்க வெள்ளிற்றுறை விடுமின் அப்படிங்கிறான். வெள்ளிற்றுறை விடுமின்னா புறச்செயல்கள். கரடி கூட முடி வளர்த்துக்கிட்டு தண்ணியில போய் தினமும் தான் அது செய்யுது, குளிக்குது. அதே மாரி நாம தாடிய வளர்த்துக்கிட்டு தினம் தீர்த்தம் ஆடுறோன்னு சொல்லிட்டு நீர்ல மூழ்கி எழுந்தா எந்த பயனும் கிடையாது. அதே மாரி வீட்டில் மெத்தையில் மகளிரோடு இருப்பது தவறு என்று அதைத் துறந்து, ஆனால் காட்டில் இலை குடிசையில் குடில் கட்டிக்கிட்டு, வெற்று தர மண் தரையில அதே மகளிரோடு கூடியிருந்தா, அது வந்து செய்யற தொழில் சரியா? அதே தொழில் தானே அதுவும். அப்ப குறவர்கள்லாம் கூட காட்டுல அதே மாரி தானே வாழறாங்க. இதெல்லாம் நீங்க நினைச்சு இந்த பாவங்கள்லாம் இதனால போகாது, அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறான் பாருங்க. அதே மாரி வெண்ணிற துகில்ல அத வந்து இந்த செந்நிற உதிரக்கரை, ரத்தக்கரை படிஞ்சிட்டா, அத ரத்தத்தாலேயே எங்கேயாவது கழுவ முடியுமா? அதுபோல மகளிரிடம் கொண்ட ஆசையால உண்டான பாவத்த, நீங்க மகளிரிடம் மேலும் உறவு கொண்டால் போகும். அவங்க மேல ஆசை இருக்கு. அதுக்காக அவங்க கூட உறவு வச்சுக்கிட்டோம்னா சரியா போயிடும்னு நெனைச்சா, வந்து ரத்தத்த ரத்தத்தாலேயே துவைக்கிற மாரி தான் அப்படின்னு சொல்றாரு. ஆடை அதே மாரி பாருங்க, ஆடை எரிந்து அழிவதற்கு அஞ்சி ஒரு ஆடை வந்து எரியுதுன்னு நினைச்சு அதை வந்து சுருட்டி கிருட்டி அந்த ஆடைக்குள்ளேயே நெருப்பை வச்சு மூடினாக்கா மறைவான இடத்தில் வைக்கிற மாதிரி வைக்கிறோம்னாக்கா அது மறைவான் வைத்தால் பொங்கும் நெருப்பு ஆடை எரிக்காமல் என்ன செய்யும்? ஆடை எரிந்து அழிவதற்கு அஞ்சு அந்த ஆடைக்குள்ளேயே நெருப்பை வைத்து மூடி மறைவான இடத்தில் வைத்தால் பொங்கும் நெருப்பு ஆடை எரிக்காமல் என்ன செய்யும் இப்படின்னு கேக்குறார். அடுத்த எவ்வளவு விஷயம் சொல்லிக்கிட்டு வர்றார் பாருங்க. அவங்க ஏன்டா கேட்டோன்னு நினைப்பாங்க. அந்த மாரி அவர் அவங்களுக்கு சொல்றாரு. "நோய் முதிர் குரங்கு போல் நுகர்ச்சி நீர் நோக்கல் வேண்டா."
காய்முதிர் கனி வீழும் இவ்யாக்கை. அதாவது இந்த உடம்பு வந்து கனிந்த காய் போல முதிர்ந்து ஒரு நாளைக்கு விழுந்துரும். ஒரு நாளைக்கு காய் பழமாயி என்னைக்கா இருந்தாலும் ஒ வயசானாக்கா இது உதிரதான் போகுது இந்த யாக்கைன்றது, உடல்ன்றது. எனவே இந்த புறச்செய்கைகளை விட்டுவிடுங்கள். மனத்தை அடக்கி தவமியற்றுங்கள். இதுதான் சிறந்த வழி. நீங்க மனச அடக்கணும். இந்த மும்மணிகளை பேணணும். தவமியற்றுங்கள் என்று ஜீவகன் ஓதினான். அடுத்தது இந்த மும்மணிகளை சொல்றார் பாருங்க. மெய்வகை தெரிதல் ஞானம். விளங்கிய பொருள்கள் தம்மை பொய்வகையின்றி தேறல் காட்சி. ஐம்பொறியும் வாட்டி உய்வகை உயிரைத் தேயாதொழுகுதல், கெடாது ஒழுகுதல், ஒழுக்கம். இந்த மூன்றும் இவ்வகை நிறைந்த பொழுதே இருவினை கழியும் என்றான். கடைசியா அவங்களுக்கு அதை தான் சொல்றார் அவர். இப்படி சொல்லி அவர்களை திருத்தி அவர்களும் இன்றுதான் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டோம் என்று அவர்களும் அருகன் கோயிலை நாடி மும்மணிகளை கை கொண்டு வாழத் தொடங்கினார்கள். அடுத்ததாக இப்போ தக்க நாட்டு கேமபுரம் போயாச்சு. அங்க வந்து வணிகன், நல்ல சிறந்த வணிகன் சுபத்ரன், அவன் மனைவி நிப்புதி, இவர்களின் மகள் கேமசரி. அவள் வந்து பிறக்கும்போதே சொல்லிடுறாரு நிமித்திகன். அவர் யாரை கண்டு நாணுகிறாளோ அவனே அவள் கணவன் என்று நிமித்திகனோட வாக்காயிடுது. இதனால இவங்க அப்பா என்ன பண்றாரு, அன்னையிலேருந்தே தினம் 1008 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாரு. இவளும் 12 வயது ஆகுது, பார்க்குறா, ஒன்றும் அவளுக்கு புரியல. இவ்விளம்பகத்தில் வந்து இந்த ஆடவர் இவனை வர்ணிக்கும் போது அந்த ஆடவர் வர்ணனை வந்து பாதம் முதல் அடி முதல் முடி வரை வர்ணிக்கப்படுகிறது. அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கேமசரி அருகனை துதிக்கும் பாடலும் இதில் இடம்பெற்றிருக்கு. நான் வந்து திருப்பி திருப்பி அருகன் துதி நிறைய இருக்கேங்கிறதால இந்த இடத்துல போடலை. ஆனால் ரொம்ப முக்கியமாக அதில் நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஜீவகன் வந்து ஜீவகனை பார்த்த உடனே இவர் வழியிலேயே இவனை அவர் சுபத்ரன் பார்த்து கூட்டிக்கிட்டு வராரு வீட்டுக்கு. அவனும் வீட்டுக்கு அவங்க மாளிகைக்கு வரான். அங்கே பார்த்த உடனே ஜீவகனை பார்த்த உடனே கேமஸ்ரீ தலை குனிந்து நிற்க அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிடுது. இருவருக்கும் மனம் முடித்தனர். சில காலம் கழிந்த பின் இவளிடமும் கூறாமல் நள்ளிரவில் அவளையும் பிரிந்து தன் கடமையை நோக்கி செல்லலுற்றான். அழுது புலம்பிய கேமசரிக்கு அவள் தாய் கூறுவது தான் இப்ப நமக்கு வேண்டியது. தாய் நிப்புதியோட அறிவுரை பாருங்க. விழுத்தினை பிறந்து வெய்ய வேட்கை வேறறிந்து மெய் நின்று இழுக்கம் ஒன்றானும் இன்றி எய்திய தவத்தின் வந்து, அதாவது உயர்குடியில பிறந்து பிறவி துயராக வேரை அறுத்து உண்மை நெறி நின்று தவறு ஏதும் இன்றி முன்னர் நாம் செய்த தவம் என்ன அந்த நல்வினை பயன். எப்போ முந்தியே நீ வந்து உயர்குடியிலையும் பிறந்து இந்த பிறவி துயர வேற அறுத்து உண்மை நெறி நின்று தவறு எதுவும் பண்ணாம செய்த ஒரு தவம் நல்வினை பயனால்தான் வந்து இன்னைக்கு நமக்கு ஜீவகன் வாய்ச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சொல்றாங்க, பிறங்கின கெடுங்கள் யாவும் புணர்ந்தவர் பிரிவர் பேசின் இறங்கின வீழும் மேலா ஓங்கிய எண்ணில் யோனி பிறந்தவர் சாவர் செத்தார் பிறப்பர் என்ன நோக்கி கரங்கிசை வண்டு பாடும் கோதை நீ கவலல் என்றாள். அதாவது உலகில் அழகுடைய எல்லாம் ஒரு நாள் அழியும், கூடியவர் ஒரு நாள் பிரிவர். இன்னைக்கு சேர்ந்திருப்பாங்க, நாளைக்கு பிரிய நேரிடும். மேலானவை எல்லாம் ஒரு நாள் தாழும். எண்ணற்ற பிறவிகளில் பிறந்தவர் இறப்பர், இறந்தவர் பிறப்பர். இப்படி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும், நீ கவலை கொள்ளாதே அப்படின்னு சொல்றாங்க. அதே அடுத்தது சொல்றாங்க பாருங்க. மண்ணு நீர் மொக்குள் ஒக்கும் மானிடர் இன்பம், இன்பம் மின்னின் ஒத்தது திறக்கும் செல்வம் வெயிலுறு பணியின் நீங்கும். மண்ணு நீர் மொக்குள் ஒக்கும்னாக்கா இந்த மக்களோட இளமை பருவம் வந்து நீர் மேல் குமிழி போல, மொக்குள்னா குமிழி, நீர் குமிழி போல டப்பு டப்புன்னு போயிடும். அந்த இளமை சீக்கிரம் அழியும். நான் கூட இப்போ சீக்கிரம் தான் வயசாயிடுச்சு. அவர் அடையும் இன்பமோ மின்னலை போல் தோன்றி மறையும். இந்த இன்பம் வந்து மின்னல் மாதிரி முடிஞ்சு போயிடும். அவர்கள் பெற்ற செல்வமும் வந்து வெயிலை கண்ட பனி போல அழியும். இவ்வாறு நிப்புதி உலக இயல்பை சுட்டி காட்டினாள். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இத்தனை பேரை மனம் முடிக்கிறான் இல்லையா, ஜீவகன் காமுகனா அப்படின்னு நம்ம வந்து ஒரு செக் பண்ணி பார்க்கலாம்.
ஆயர்குல தலைவன் நந்தகோன் மகள் கோவிந்தி ஜீவகன் வந்து குடுக்குறாரு அவரு. மனமோந்து அவனை ஏற்றுக்கொள்ள சொல்றாரு. ஆனால் அவன் தன் தோழன் பதுமுகன் அவளை விரும்புவது அறிந்து, அவர்கிட்ட நயமா பேசி அவருக்கு உணர்த்தி, அவர்கள 2 பேருக்கும் மணம் முடித்து வைத்தான். 2 அவனா அத குடுத்தாரேன்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கல. எண்மரை மணந்த ஜீவகனின் மனம் பண்பட்டது. அவன் அதிலேயே ஆழ்ந்து விடவில்லை. தந்தை காமத்தால் அழிந்ததையும் மறந்தான் இல்லை. அரசை மீட்கும் கடமையும் மறந்தவன் இல்லை. ஆதலால் கோவிந்தை அவன் மணக்கவில்லை. முன்பு நாட்டிய நங்கை அனங்கமாமாலைக்கு ஜீவகன் ஒப்பனை செய்தான். இது வந்து காந்தர திரை இலம்பகத்துல வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது ம். ஆமா. அதுக்கு முன்னாடி அவன் யாழ் போட்டிக்கு போறான் பாருங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இவனுக்கு வந்து அவனோட அப்பா கந்துக்கடனுக்கு ஒரு நாகமாலைன்னு ஒரு நல்லவள் கட்டியங்காரங்கிட்ட இருக்கவ. அவ ஒரு ஒற்று வேலை செய்ற குவளை மலர்ல ஒரு ஓலைய வச்சு கந்துக்கடன் கிட்ட குடுத்து அனுப்புறா. இந்த மாரி ஜீவன கொல்றதுக்கு சூழ்ச்சி நடக்குது. ஏன்னா இந்த யாழ் போட்டியிலலாம் வென்று விட்டான் இல்லையா? அப்படின்னு. அந்த நேரத்துல வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு நினைவு வருது. எப்போ ஒரு தடவ வந்து அனங்கமாலைன்னு ஒரு ஆடல் நாட்டிய நங்கைக்கு ஜீவகன் வந்து அவள தொட்டு பல இடங்களில் தொட்டு அவளுக்கு ஒப்பனை செய்றான். தலைமுடியிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் அந்த எழுதுறது மாரி அதெல்லாம் பண்ணி எல்லாமே பண்றான். ஆனாலும் அவனுக்கு அவன் மேல விருப்பம் இல்ல. ஆனா அவளுக்கு அவன் மேல ஒரு விருப்பம் வருது. அத வந்து அவ சொல்லும்பொழுது இந்த கட்டியங்காரனுக்கு புடிக்கல. அவன் உடனே வந்து அவள இழுத்துக்கிட்டு போயி அவள வந்து கோபமடைந்து வலிய அவளை கெடுத்தான். அவள் குறிப்புணர்த்தியும் ஜீவகன் வந்து அந்த இடத்துல கவனிக்கல. அதனால அவன் வந்து காமுகன் இல்லங்கிறதுக்கு இத சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ஆடல் நகை தேசிகப்பாவைன்னு. வழியில ஒரு ஆடல் நகை தேசிகப்பாவை பார்ப்பான். அவகிட்டயும் இவன் வந்து அவளும் குறிப்பால் சொல்லும்போது, இவன் வந்து அதுதான் அந்த உலோக பாலனோட நடன ஆடுவாங்கல்ல, அந்த இவ தான் அது. அதுக்கும் இவன் வந்து பணியல. அப்புறமா கானகத்தை வந்து அனங்கமாவினின்னு ஒரு அழகு பாவையை வந்து பார்க்குறான். அவளும் இவன் மேல ஆசைப்படும்போது இவன் சிக்கவில்லை. மாறாக அவள வந்து அவளது கணவனோடு சேர்த்து வைக்கிறான். இது கேமஸ்ரீ இலம்பகத்துல இனிமே தான் வரும். ஒவ்வொரையும் ஒவ்வொரு சூழலில் மணமுடித்தான். அவர்களிடம் மனத்தால் அன்பு கொண்டான். மனம் முடித்த சில நாட்களிலேயே தன் மனைவியரை பிரிந்து தன் கடமையை நோக்கி சென்றான். அவனது புலமை, அறிவு, திறமை இவற்றால் அவனுக்கு எண்மர் மனைவி ஆயினர். ஜீவகனோட இசை திறமையால இந்த 8 பேர் இவனுக்கு எப்படி மனைவி ஆகுறாங்கன்றதுக்கு ஒரு சின்ன குறிப்பு தான். ஜீவகனோட இசை திறமையால காந்தர்வதத்தை மணந்தான். வீரத்தால குணமாலையை மணக்கிறான். மருத்துவ அறிவால பதுமையை மணக்கிறான். தன் தோற்ற பொலிவால் கேமசரி இவனை கண்டுதானே நாணுகிறாள். அதனால அவளையும் மணக்கிறான். வில்லாற்றலால் கனகமாலையை மணக்கிறான். உயர்நிலையால் விமலையும் குரல் இனிமையால் சுரமஞ்சரியும் மாமன் கோவிந்தன் அறிவித்த சுயம்வரப்படி திரிபன்றி பொறி போட்டின்னு ஒன்று வைக்கிறாங்க. கட்டியங்காரனை அதில் வென்று போர் திறமையால் இலக்கணைன்றவளையும் மாமன் மகளை மணந்தான். ஒரே வருடத்தில் எண்மரை மணக்க அரசியல் நிர்பந்தம் காரணமாயிற்று. தன்னந்தனியாக போருக்கு போய் கட்டியங்காரன் முன்னாடி அவன் நிற்க முடியுமா? அவனது ஆசான் கூறியபடி போருக்கு தயாராக அவனுக்கு என்ன வேணும்? துணை வேணும், படைபலம், செல்வம் இவை தேவை. திருமண உறவின் மூலம் போர்க்களத்தில் பல நன்மைகள் உண்டாயிற்று. அரச குலத்தோர் பலரை மனம் புரிதலாலும் நாடுகளுக்கிடையே நல்லாட்சி நிலவுவதும் உண்டுதானே. அதாவது இதுல வந்து 4 பேர் அரச குடும்பத்தவர், 3 பேர் அரச குடும்பம், 3 பேர் வணிகர் குடும்பம், ஒருத்தி வந்து காந்தரத்தை வித்யாதர மங்கை. அடுத்தது இப்ப இந்த கதையோட தொடர்ச்சிக்கு வரும். கேமசரி பிரிந்த ஜீவகன் வழியில் ஒருவனை சந்திக்கிறான். அவன் கேட்க அவன் வந்து நீ யாரு? என்ன? உனக்கு மனைவி என்ன? இதெல்லாம் கேட்டுக்கிறான் அந்த ஜீவகன். அப்ப ஜீவகன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஈகை, ஒழுக்கம், தவம், இறை பூசை. தேவர் பூஜைன்னு சொல்றேன்ல. இந்நான்கும் நான் சொல்லும் மனைவியர். அவங்க தான் நான் மணந்த மனைவியர். ஈகை, ஒழுக்கம், தவம், இறை பூஜை இந்நான்கும் நான் சொன்ன மனைவியர். இந்நால்வர் ஈன்ற ஒரே மகன் நல்வினை பயன் என்பவன். அவனே நம்மை மேல்நிலைக்கு அழைத்துச் செல்லக்கூடியவன். மற்ற மகவெல்லாம்
மகவல்ல நல்தானம் சீலம் நடுங்கா தவம் அறிவர் சிறப்பு இன்னான்கும் மற்றாங்கு சொன்ன மனைவியர் இந்நால்வர் வயிற்றுள் தோன்றி உற்றான் ஒரு மகனே மேற்கதிக்கு கொண்டு போம் உறவோன் தன்னை பெற்றார் மகப் பெற்றார் அல்லாதார் பிறர் மக்கள் பிறரே கண்டீர் அப்படின்னு சொல்லி மேலும் என்ன சொல்றான். நிறைய இங்கேயும் நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லுவார். பற்று பற்றி சொல்ல, பற்று என்பது ஜென்ரலாக நம்ம பொதுவாக இல்லாதற்கு ஆசைப்படுவது ஒன்று. அப்புறம் அது வந்துடும், அந்த பொருள் இல்லாது நமக்கு கிடைச்ச உடனே இருப்பதை போற்றி பாதுகாப்பது. அதுக்கப்புறம் அந்த பொருளை இழக்கும்போது வருந்துவது. ஸோ பற்றுன்னா இல்லாதற்கு ஆசைப்படுவது, இருப்பதை போற்றி காப்பது, இழக்கும்போது வருந்துவது. இவை அனைத்துமே துன்பம் தருவன. இந்த அகப்பற்று வந்து ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா, அகப்பற்று புறப்பற்றுன்னு. இது கூட சமணத்தில் தான் இருக்கு. அகப்பற்று 14 வகை. அதில் வந்து அறியாமை ஒன்று முதல்ல. அதுக்கப்புறமா ஹாஸ்யம் சோகம் போன்ற 9 நவகஷாயம்னு இல்லையா, அந்த 4 9. அப்புறம் 3 வேதங்கள், ஸ்ரீவேதம் புருஷ வேதம் நபுன்சக வேதம். அதை தவிர இந்த குரோதம் மானம் மாயை அப்படிங்கிற லோபம்ன்ற 4 துவைப்பசைகள். இது எல்லாம் சேர்ந்து 14. இது ஏன்னா உள்ள அகத்தில் தோன்றும் உணர்வுகள் இவையெல்லாம். புறப்பற்றுங்கிறது 10 வகை. அவ அந்த உயிரற்ற புறப்பொருட்கள் மீது உள்ள பற்று. அது என்ன? தானம் தானியம், தனம் தானியம் வாகனம் வீடு மனை படுக்கை துணிமணி பண்டம் கால்நடை வேலையாட்கள். ஏன்னா நிறைய வேலைக்காரங்க வச்சுக்கிறோம். சமையலுக்கு ஒன்று, தேய்க்கிறதுக்கு ஒன்று, பெருக்கிறதுக்கு ஒன்று, இந்த மாதிரி கால்நடைகள் நிறைய வாகனங்கள் வச்சுக்கிறோம் இப்போ இல்லையா. அதே மாதிரி நிறைய துணிமணி பண்டம் எல்லாம் வச்சுக்கிறோம். பற்றுகள் இரண்டும். இந்த பற்றுகளை தவத்தினால் முழுமையாக அகற்றப்படுவது எப்படி? தவத்தால் என்பதை சிந்தாமணி ஆசிரியர் அருமையாக ஒரு இயற்கை நிகழ்வோடு தொடர்பு படுத்தி நமக்கு விளக்குறார். அதாவது இந்த முனிவர்கள்லாம் காட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கவனித்து அதை வந்து அவங்க வந்து தன்னோட எண்ணங்களுக்காக உபயோகப்படுத்தி அதை அழகாக நமக்கு விளக்குறாங்க. இது இது வந்து அதான் இயற்கையோடு இயந்த வாழ்க்கை அப்படிங்கிறது. படனாகம் தோல் உரித்தார் போர் துறந்து கண்டவர் மெய்ப்பணிப்ப நோற்றிட்டு உடனாக ஐம்பொரியும் வென்றார்க்கு வந்தீதல் தானமாகும். அதாவது தானத்தை வந்து யாருக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்றாரு. இதுல எப்படின்னா, ஒரு விஷம் கொண்ட பாம்பு தன் தோல் படநாகம் தோல் உரித்தார் போன்று துறந்து, அது எப்படி தோலை உரிச்சிட்டு போதோ அந்த விட்டுட்டு போதோ அந்த மாதிரி எல்லாவற்றையும் பற்றுகளை துறந்து கண்டவர் மெய்ப்பணிப்ப நோற்றிட்டு அதை நோற்று ஐம்பொறிகளையும் வென்றவருக்கு அப்படிங்கிறாரு. இந்த விஷம் கொண்ட பாம்பு தன் தோலை அகற்றும் போது ஒரு மரத்தின் அடர்த்தியான வேரை பற்களால் அழுந்த பிடித்து கொண்டு தன் மூச்சை இழுத்து பிடிக்கும். அந்த மாதிரி அது மூச்சை இழுத்து பிடிக்கும் போது உடல் விரிந்து, அதனோட உடல் உப்பி விரிந்து விடும். பின் சுவாசத்தை வெளிப்படுத்தும் போது அந்த உடல் சுருங்கும். அப்ப தோல் தளர்ந்து அத்தோல் வெளியேறும். அந்த மாதிரி ஒரு 2 3 தடவை செஞ்சுச்சுன்னா இந்த தோல் வந்து டப்பு டப்புன்னு விட்டுடும். அதை அப்படியே விட்டுட்டு அது வந்து நகர்ந்து போயிடும். அதே நேரத்துல அந்த அந்த வேரோ கிளையோ அதை அழுந்த கடிச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்ததுல அந்த விஷமும் அங்க சிந்தப்பட்டு வெளியேறுகிறது. இது அந்த மாதிரி விஷம் சிந்தறதையும் விருப்பு வெறுப்பு போன்ற அகப்பொருள் பற்றுக்கு ஒப்பிடப்படுகிறது. வெளிப்புற தோலானது செல்வம் பொருள் உறவுகள் போன்ற புறப்பற்றுக்கு ஒப்பிடப்படுகிறது. எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க. அதாவது இதெல்லாம் நினைக்கிறதுக்கே நம்ம பயப்படுவோம், எழுதுறதுக்கும் பயப்படுவோம். அவர் அவ்வளோ சிறப்பா எழுதியிருக்காரு. அடுத்ததா பாருங்க, இவர் வந்து இந்த அடுத்து இந்த அருகன் துதி தான் அடுத்து அவர் போகிறதுக்கு வருது. அதுல முக்கியமா ஒண்ணு, ஓவாது இரண்டு ஓவும் அட்டமியும் பட்டினி விட்டொழுக்கங் காத்தல் தாவாத் அப்படின்னு அந்த ஃபுல் சென்டென்ஸ் போடல. இவை பிறவும் பூசனை என்றிண்டிய நூல் கரை கண்டாரேன்றார். அதாவது சதுர்தசிலையும் அஷ்டமிலையும், உவான்னா அந்த பௌர்ணமி அதுதான் சொல்லுவோம், அமாவாசைக்கு முன்னாடி வருது. அஷ்டமிலையும் பட்டினி கிடந்து நோற்பது, அந்த நோன்பு அந்த அன்னைக்கு நோக்கிற நோன்பு நோக்கிறாங்க இல்லையா, அதுதான் கெடாத தவம். முக்குடை கீழ் அமர்ந்தவன் பாதங்களை அது ஒன்றும்,
முக்குடை கீழ் அமர்ந்தவன் பாதங்களை பூவாலும் அகிர் புகையாலும் சாந்தும் கொண்டு அர்ச்சித்தலும் ஆராதித்தலும் ஆகிய இவையே பூசை என்று ஆகமங்களை கரை கண்டவர் உரைத்தனர். இது நமக்கு தேவை இல்லையா? ஏன் பூஜை பண்ணணும், ஏன் இந்த அஷ்டமி சதுர்த்தியில நோன்பு இருக்கணுங்கிறத இதுல சொல்லியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். இந்த மாதிரி அடுத்து இன்னும் இந்த பாருங்க 1548, 1500 இந்த பாடல்லாம் கூட அருகன் புகழை தான் பாடுகின்றது. அடுத்தது அந்த இவங்களுக்கு சொல்றான் அவன், அந்த வழிப்போக்கனுக்கு. தீவினன்ற கட்டுச்சோற்றை எப்ப போறோம் எங்க போனாலும் ஒரு கட்டு சாதம் கட்டிக்கிட்டு போறோம்ல வழிக்கு நம்ம. அது மாதிரி இப்ப ஆனா நீங்க தீவினன்ற கட்டுச்சோத்தை கட்டி முகத்துல முதுகுல சுமந்துக்கிட்டு போறீங்க. அந்த யமன் ஒரு நேரத்துல தேவைப்படுமே அப்படின்னு நல்வினன்ற கட்டுச்சோற்றை கட்டிக்கிட்டு போகலையே அப்படின்னு சொல்லி இறக்கப்படுறான் நம்மளை பார்த்து. அதாவது நீங்க இது மாரி தீவனைய தான் ஒரு கட்டுச்சோறு மாரி அடுத்த பிறவிக்கு போற வழிக்கு எடுத்துக்கிட்டு போறீங்க. நல்வினின்ற கட்டுச்சோற்றை கட்டிக்கிட்டு போங்க அப்படிங்கிறாரு. அதே மாரி துய்க்கின்ற காமம், துன்புறுத்தும் கள், இந்த இதுல நெறைய இடத்துல தேன் உண்ணாமை, இந்த கள் உண்ணாமை, புலால் உண்ணாமை எல்லாமே இதுல பாட்டுல வருது. அந்த பாம்புரி தோல் கூட அடுத்த 2 லைன் அத பத்தி தான் சொல்லுது. அது நான் போடல. துய்க்கின்ற காமம், துன்புறுத்தும் கள், நெய் ஒழுகும் ஊன் இவற்றால் விளைவது தீமையே. இம்மூன்றையும் கைவிடுங்கள். நன்மை தரும் இவ்வார்த்தைகளை எல்லாம் புரிந்துக்காம சொல்றவங்கள பார்த்து சினம் கொள்கிறீரே. இதுதானே ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்னு அவர் எவ்வளோ உணர்ச்சி பூர்வமா சொல்றாரு பாருங்க. அலைவது காமம் நடு அரவு நெய்யொழுகும் ஊனும் பின்னா விளைவது தீவினையே அப்படிங்கிறார். இந்த மாதிரி சமணத்துல வந்து 7 வியசனங்களை வந்து விடுவதை வந்து வலியுறுத்துறாங்க இல்லையா? அது என்னென்ன சொல்லுங்களேன்? சூதாடுதல், திருடுதல், வேட்டையாடுதல், புலால் உண்ணுதல், கள் குடித்தல், பிறன்மனை நயத்தல், வேசியர் தொடர்பு. இது எல்லாத்தையும் விட சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இங்க சொல்றாங்க. இந்த இந்த இளம்பகத்திலே இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இது. கையார் புதித்துணையே காட்ட கயற்கண்ணாள் அதை காட்டாள். ஐயா விளாம்பழமே என்கிறீர். ஆங்கு அதற்கு பருவமன்று என் செய்கோ என சிறந்தாள் போல் சிறவா கட்டுரையால் குறித்தவெல்லாம். இப்படி சொல்லும்போது குறித்த எல்லாம் பொய்யே பொருளுரையா முன்னே கொடுத்துண்டல் புரிமின் கண்டீர் அப்படின்னு சொல்றார். அதாவது சாகர காலத்துல உங்களுக்கு நாக்கும் பேச வரல, எழுந்தும் நடக்க முடியல, படுக்கையிலே கிடக்குறீங்க. இப்ப எப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியும்? இத்தனை நாள் நீங்க ஒன்றும் செய்யல, யாருக்கும் எந்த நன்மையும் செய்யல. இப்ப கடைசி நேரத்துலயாவது செய்யணும்னு ஒரு அறிவு வந்து செய்யணும்னு நீங்க நினைக்கும் பொழுது அப்ப என்ன பண்றீங்க? நீங்க சேர்த்து வச்ச செல்வம், பொருட்செல்வத்த குறிப்பால தம் மனைவி கிட்ட இப்படி முடிச்சு கட்டி வச்சிருக்கேன் பாரு அப்படிங்கிற மாரி கையால காமிக்கும்போது, அவளுக்கு தெரியுது அந்த மனைவிக்கு. ஆனாலும் அப்பதான் ஊர்ல 4 பெரியவங்க வந்திருக்காங்க. ஒரு தர்மம் பண்ணுங்கன்னு கேட்க வந்திருக்காங்க. அந்த நேரத்துல குடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒண்ணும் கையில நம்பளால எழுந்து எடுத்துன்னு போய் குடுக்க முடியாது. ஏன் ஏடிஎம் கூட நம்பளால டிராப் பண்ண முடியாது. கார்ட இன்னொருத்தர்கிட்ட குடுத்துட்டு தான் படுத்துருக்கணும். அந்த மாரி இருக்கிற நேரத்துல அந்த மனைவி மற்றவர் அறியாதவாறு நல்லவள போல நடிச்சு பொய்யுரை கூறுவதற்கு முன்னால், ஐயோ! விளாம்பழம் இந்த கை இப்படி காமிக்கிறார் பாருங்க. அது ஐயோ! விளாம்பழம்ன்றீங்களே, இப்ப போய் அத சாப்பிட முடியுமா? இது சமயமா? அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி தப்பிக்கிறது. இப்ப குடுக்க மனசு இல்ல. அந்த மாரி பொய்யுரையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க ஈட்னத குடுத்துருங்க எல்லாருக்கும். கொடுத்து உதவுங்கள். ஏன்னா, வயசாகி தான் செய்யணும்னு நினைக்காதீங்க. அப்பப்ப செய்ய வேண்டிய அறச்செயல்களை செய்து விடுங்கள். நினைக்கும் போதே அறச்செயல்களை இப்போதே செய்யுங்கள். அப்படின்னு சொல்லி இது போன்ற அறவுரைகளை வழங்கிய பின், தான் அணிந்திருந்த அணிகலன்கள் அந்த முத்து மாலை, மணிமாலை எல்லாத்தையும் கழற்றி அவ்வழிப்போக்கனுக்கு வழங்கிவிட்டு செல்கிறான். அடுத்ததாக இவர் வந்து கனகமாலையார் எலம்பகம் வருது. இவர் வனப்பொழிலு, காடு, கீடு எல்லாத்தையும் தாண்டி போகும்பொழுது, அங்க வந்து அனங்கமா வீணை என்று ஒரு பெண்ண பார்க்குறார். அவ வந்து அவன் பால் ஆசை கொண்டு அவன் அருக நெருங்கி வந்து குறிப்புணர்த்த, அப்ப அவளுக்கு அவன் புத்தி சொல்றது பாருங்க. யாக்கையின் இழிதகைமை பற்றி சிந்தித்து கூறுகிறான். என்பினை நரம்பின் பின்னி உதிரம் தோய்த்து இறைச்சி மெத்தி
புன்புறந் தோலை போர்த்து மயிர்ப்புறம் பொலிய வேய்ந்திட்டு 9 வாயில்களாக்கி ஊன் பயில் குரம்பைச் செய்தான் மண்பெரும் தச்சன் நல்லான் மயங்கினார் மருள என்றான். அதாவது எலும்ப வந்து நரம்புல பின்னி என்பினை நரம்பிற் பின்னி அதுல உதிரத்துல தோச்சு அது மேல இறைச்சின்னு இந்த தசைகளை மெத்தி அதுக்கப்புறம் புறந்தோலை போர்த்தி அழகா அதுல அழகா மயிரெல்லாம் நட்டு 9 வாயிலை உண்டாக்கி ஊன் பொருந்திய கூட்டை அறிவு மயங்கியவர்களே மருளுமாறி யார் செஞ்சா? அந்த தச்சன். அவன் ரொம்ப நல்ல தச்சன். எல்லாரும் அப்படின்னு இந்த உடலை பார்த்தானே மயங்குறாங்க எல்லாரும். இதுல இவ்வளோ இழிவு இருக்குன்னு தெரியாம இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்கானே அப்படிங்கிறத சொல்லி அவளுக்கு அறிவுரை கூறினான். அவள் பிரிவால் வாடி அவள் இது சூளாமணியில கூட இந்த உடலோட இதை பத்தி ரொம்ப நல்லா வரும். இதே அதாவது இந்த வெளிப்புற தோல் வந்து உட்புறமும் உள்ள இருக்க அந்த எலும்பு தசை உதிரம் அந்த நீர் எல்லாம் வெளிப்புறமும் இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காக்கை, கழுகு எல்லாம் நம்மள தான் சுத்தும். நீ தடி கொண்டு அடித்தாலும் அவ போகாது அப்படின்னு சொல்லி சூளாமணியில வரும். ரொம்ப அதாவது இந்த இழித்தகமே அவ்வளோ புரிய வைக்கிறதுக்காக அப்படியெல்லாம் நம்மளுக்கு சொல்றாங்க. அப்புறம் அவள வந்து அவள் பிரிவால் வாடிக்கொண்டிருந்த அவளோட கணவன் பவதத்தனோடையே அவள வந்து சேர்த்து வச்சுர்றாரு. குறிஞ்சி, முல்லை இந்த மாரி நிலைகளெல்லாம் இப்ப தாண்டி அவன் வந்து மருத நிலத்தை அடைகிறான். அங்க மத்தியம நாட்டு தலைநகரான ஏமமாபுரம் அடைந்தான். அங்க வந்து அந்த ஏமமாபுரத்து இளவரசன் விசயன் வந்து ஒரு மாங்கனி சாப்பிடணும்னு வில்லால அடிப்பான். அவனுக்கு விழாது. அப்ப விஜயன் னக்கு வந்து இவன் ஜீவகன் வந்து அத ஒரே அம்புல அப்படியே காம்போட அது வந்து விழறா மாரி சிறப்பா செஞ்சு குடுப்பான். அத பார்த்து இவனோட வில்லாற்றலை கண்டு அவன்கிட்ட நண்பன் ஆகணும்னு விஜயன் வந்து ஜீவகனோட நண்பனாறான். மன்னனிடமும் அறிமுகப்படுத்துகிறான். அவர்களும் வந்து அவர் மன்னனும் என்ன பண்றாரு, தன்னோட மகன்கள் 5வருக்கும் அவன வந்து படை பயிற்சி, வில்லு பயிற்சி எல்லாத்தையும் கத்துக்குடு அப்படின்னு அந்த மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்க சொல்றாரு. அவன் அங்க வந்து ஆசிரியனாக படை பயிற்சியோட சேர்த்து அறநெறியும் அறிவுறுத்துகிறான். அவங்க யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், எல்லா வாள் எல்லாத்துலயும் அவங்க சிறந்தவங்களா ஆக்கி குடுக்குறான். இந்த மாரி இவன் ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல அது கூட ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்ம ரொம்ப சுருங்கத்தான் சொல்ல வேண்டியிருக்கு இங்க. யானை வந்து தாக்க வரும்போது எப்படியெல்லாம் தப்பிக்கணுங்கிறத ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. அதாவது யானையோட 2 காலுக்குள்ள கால் இடையில புகுந்து போயி, அந்த துதிக்கையெல்லாம் வளைச்சு, அப்புறம் துதிக்கை மேல ஏறி புரண்டு திரிந்து, தந்தங்களுக்கு இடையில பதுங்கி தப்பிக்கிறது. இந்த மாரி பல விதங்கள்ல யானை கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்லாம் அவன் அந்த அங்க சொல்றாங்க. இந்த இளம்பகத்துல ஜீவகனோட முதல்ல ஜீவனோட அழகு ஆடவர் அழகு சொன்னாங்க இல்லையா? இங்க போர் பயிற்சி திறன் வந்து இதுல திறம்பட விளக்கப்படுகிறது. மத்தியம தேசத்து வேந்தனும் இதெல்லாம் பார்த்து மகிழ்ந்து தன் மகள் கனகமாலை மணமுடித்து கொடுக்கிறார். இந்த இடத்துல வந்து இவனோட நண்பர்கள்லாம் வந்து சேர்வாங்க. இதுக்கு முன்ன இந்த கனகமாலையார் அ இலம்பகமே ஒரு திருப்பு முனையான ஒரு இலம்பகம். அங்க வந்து அவங்க ஒரு எப்படி இவன கண்டுபிடிக்கிறதுன்னு அவங்க யோசிப்பாங்க. ஏதாவது அந்த முந்தி எப்படி அவன் ஆணிரைகளை கவர்ந்து கொண்டு போய் வச்சா எப்படி இவன் வருவான் அப்படின்லாம் யோசிக்கிற நேரத்துல என்ன ஆகுது, அந்த நாட்டு பட்டத்து யானை வந்து மதம் பிடித்து அது பேர் வளைய சுந்தரம். மதம் பிடித்து திரியுது. அத அடக்கி அதுகிட்ட யானை மொழியெல்லாம் பேசுறான் இவன். இத பார்த்த உடனே இவங்க இவன கண்டுபிடிச்சுருவாங்க. இங்கு பிரிந்த நண்பர்கள்லாம் தேடி வந்து சேர்றாங்க. அதாவது காந்தர்வதத்தை வந்து வித்யாதர உலகத்து பெண் இல்லையா? அவ அந்த முதல்லயே கூட சுதஞ்சனன காப்பாத்த விடுறதுக்கு முன்னாடி ஜீவகன் வந்து யோசிக்கிறான். அ இப்ப எப்புட்றா இந்த சிறை பிடித்து போறாங்கல்ல கட்டியங்காரன் ஆட்கள். அப்பொழுது வந்து அவன் யோசிக்கிறான். அ நம்ம காந்தர்வதத்தையோட உதவிய நாடலாமா? யார் உதவிய அப்ப மனைவிக்கோட உதவிய விட வேற என்ன பண்ணலான்னும் போது தான் இவன் வந்து சுதஞ்சன தேவன நினைக்கிறான். இப்ப வந்து காந்தரதத்தை தான் வந்து அவளோட அந்த மந்திர சக்தியால அவன் இருக்கும் இடத்தை தெரிந்து அவன் நண்பன்கிட்ட சொல்றான். அவன் வந்து அதனால அந்த ஒரு நேரா அங்க வந்துருவான் அந்த மாரி. ஆனா ஜீவனோட தம்பி நந்தட்டன். நந்தட்டன்றவன் சுனந்தையோட மகன்.
இவனை தேடி வந்து சேர்றான். மத்த நண்பர்கள் எல்லாமும் இந்த புத்திசேனன் எல்லாருமும் வந்து சேர்றாங்க. பதுமுகன் எல்லாரும். இவங்கெல்லாம் தேடிக்கிட்டு வரும்பொழுது, தண்டகவனத்தில வந்து தவப்பள்ளி ஒண்ண பார்க்குறாங்க. அங்க அன்னை விசயையும் கண்டுபிடிக்கிறாங்க. அத கண்டு அவங்களும் அவங்ககிட்ட சொல்றாங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரியும். விஜய் சொல்லி அழும்போது தான் தெரியுது, அவன் வந்து இந்த நாட்டோட இளவரசனா, மன்னனா ஆக வேண்டியவன். அவன் மன்னன் மகன்றத அந்த நண்பர்கள் தெரிந்து கொள்கிறாங்க. அப்புறம் இவன இந்த யானையோட இதனால கண்டுபிடிச்சு, ஜீவகனை அடைந்து அதையும் அவன்கிட்ட சொல்றாங்க. அத தெரிஞ்சவுனே தாய் இருக்காங்கன்னு தெரிஞ்சவுனே ஜீவகன் மனம் படும் பாடு பாருங்க. என்னை பற்றி தாயும் உளர ஏன்னா இத்தன நாள் அவனுக்கு இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா கண்ணீர் மல்க அவளை காணச் செல்கிறான். அவ கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பா. மகனை கண்ட தாய் மனமகிழ்ந்து மன்னருக்குரிய முறைமைகளை கூறி, மாமன் கோவிந்தராஜன் மகளை மணந்து, மாமன் துணையோடு கட்டியங்காரனை வீழ்த்த விரையுமாறு பணித்தாள். அதாவது இத நான் ரொம்ப சுருக்க சொல்லியிருக்கேன். அதாவது அந்த அம்மா வந்து இவன் இத்தன கல்யாணம் இந்த நண்பர்கள்லாம் உனக்கு இத்தன நாள் என்ன நடந்தது? அதெல்லாம் சொல்லுன்னு கேட்பாங்க. இவனும் தான் செய்து கொண்ட திருமணங்கள பத்தியெல்லாம் சொல்லி எல்லாம் விவரமா சொல்லுவான். அவங்களையும் எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? நீங்க என்ன ஏன்னா இவங்கலாம் ராசமாபுரத்தில இருக்கும்போது இவன விட்டு பிரியவே மாட்டாங்க. அவங்க அதனால அவங்க கதையெல்லாமும் சொல்லுவாங்க. இப்ப வந்து இந்த அம்மா கிட்ட வந்து இவன் சொல்றான் இந்த இதெல்லாம்போது, அந்த அம்மா வந்து இந்த மாரி இத்தன திருமணம் பண்ணிக்கிட்டத ஏத்துக்கிறாங்கன்றது தான் இது. மன்னருக்குரிய முறைமைகளை எல்லாம் சொல்றாங்கன்னா, இதெல்லாம் அரசர்கள் வந்து பல திருமணங்கள் செய்து கொள்ளுவதும், அப்புறம் போர் புரிவதும், வேணுன்றவங்கள பக்கத்துல வச்சுக்கிறது, வேண்டாதவங்கள விலக்கி வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மன்னருக்கு தேவையான ஒரு நியதிகள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்புறம் இவங்க தன்னோட சகோதரன் வந்து கோவிந்தராஜன் கிட்ட போயிட்டு, நீ அவர சந்திச்சு, அவர் துணையோட கட்டியங்காரனை பண்ணு. அப்புறம் பொருளோட முக்கியத்துவத்தையும் இவங்க இதுல சொல்லுவாங்க. உனக்கு தேவைதான் பொருள் சேர்க்கணும்னு. ஏன்னா, நம்ம இதுல மிகுபொருள் விரும்பாய் பத்தி சொல்ற இடத்துல பொருள் சேர்க்கிறத பத்தி சொல்றாங்கன்னா, தேவையான பொருள சேர்த்து தானே ஆவணும். இல்லாட்டா எப்படி அவன் தானம் பண்ண முடியும்? அவன் எப்படி நாட்ட நடத்த முடியும்? மக்களுக்கு எப்படி நல்லது பண்ண முடியும்? அதனால அதையும் இதுல சொல்லியிருக்காங்க. அவளோட மகனையும் நீ மணந்து கொள்ளுன்னு சொல்லி அவன அனுப்புறாங்க. அவன் கிளம்பி ராசமாபுரத்துக்கு வரான். ராசமாபுரம் வந்து அங்க வரும்பொழுது, அங்க வர வழியில அவன் வந்து ஒரு வணிகன் சாகரதத்தன் அப்படிங்கிறவரோட பொன்வணிகன் அவன். அவளோட மகள் விமலை வந்து அங்க பந்தாடிக்கிட்டு இருக்கான். அந்த பந்தாட்டத்த பத்தி அவ்ளோ அருமையா சொல்லியிருக்கு இதுல. வர்ணனைகளோட சிறப்பு சொல்லவே வேண்டாம். அந்த பந்து 5 பந்து வச்சுக்கிட்டு அவ பூப்பந்து வச்சுட்டு ஆடுறதும், அது ஒண்ணு கூட அவ விடாம பிடிக்கிறது, இது எல்லாத்தையும் அழகாக அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுல வியந்து இவன் புகழறான். ஒண்ணு வந்து இவன் காலடியில விழும். அவளது தந்தை அத வந்து நல்ல இவன் போய் அந்த இவரோட கடையில வந்து வியாபாரம் நடக்காம இருக்கும். இவன் போய் அங்க உட்கார்ந்த உடனே எல்லா பொருளும் வித்து போயிடும். அந்த நல்ல நிமித்தத்தை பார்த்து அவள் தந்தை வந்து இருவருக்கு இதெல்லாமே அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாரு ஜோசியர். அதனால அவர் வந்து அவங்களுக்கு 2 பேருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார். அவளோட வந்து 2 நாட்கள் தான் தங்குறான். தங்கி மீண்டும் தன் பயணத்தை தொடர்கிறான். இந்த மாரி இவன் தொடர்ந்து ராசமாபுரம் வந்துட்டான் இல்லையா இப்போ. இப்ப இவன் நண்பர்கள்லாம் சொல்றான். "நீ வந்து உண்மையான இந்த மாரி இத்தன பேர மணந்த ஒரு நல்ல காமதேவன் மாரி அப்படின்னாக்கா, உன்னால இன்னைக்கு வந்து கல்யாணம் வேண்டாம், ஆடவர பார்க்க மாட்டேன்னு சொல்லி உனக்கு அதான் குணமாலை கிட்ட வந்து அந்த சுண்ணப்பொடியில வந்து இவன் வந்து சுரமஞ்சரி இது சற்று குறைவானது, குணமாலை சிறந்ததுன்னு சொன்ன அப்பவே கோச்சிக்கிட்டு போனான் இல்லையா? சுரமஞ்சரி. அவ போன உடனேயே ஆண்களை பார்க்கறது இல்லன்னு சொல்லி அ பண்ணிடுறா. அதனால அவர் தந்தை வந்து அந்த தெருவுலயே வந்து ஆடவருடைய அரசன்கிட்ட கேட்டு தான் பண்றார். வராத மாரி பண்ணி, அந்த பொம்மைங்க கூட எதுவுமே இருக்கக்கூடாது. காவலாளி மாரியோ ஏதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த மாரி ஒரு மாளிகையில பெண்களே இருக்க மாரி பண்ணி அவள தங்க வைக்கிறார். அந்த மாரி ஆடவர் முகத்தையே பாரேன்னு அவ நோன்பு நோட்டுக்கிட்டு இருக்கா. அவள நீ வந்து எப்படியும் இது பண்ணி ஆகணும். அவளோட வாழ்க்கை வீணா போதுல்ல. அப்படின்னு சொல்லி இவன தூண்டி விடுறாங்க. இவன் உடனே ஜீவகனும் சரின்னு என்ன பண்றான், இப்ப அதுக்குள்ள நுழையணும் இல்லையா? அந்த இடத்துல ஒரு முதிய அந்தணர் வடிவம் கொண்டு சூரமஞ்சரி அந்தப்புரத்துக்கு மாடத்துக்கு போயிடுறான். போயிட்டு அங்க சாமகீதம் பாடி
அந்த குரல் வளம் இவனுக்கு அந்த மந்திர சக்தி குடுத்துருக்கான் பாருங்க. அத பாடி அவளை மயக்கி அவளை வணக்கிறான். ஒரு நாள் அவளோட தங்கி, பின்னர் தந்தை கந்துகடனை எல்லாம் வணங்கி, தத்தை இப்ப காந்தர்வ தத்தை, குணமாலை அவர்கள் துயரை எல்லாம் நீக்கி, ஏமாங்கத நாட்டையும் கடந்து செல்கிறான். இப்ப வந்து இவன் தன்னோட மாமன் இருக்க விதேக நாட்டுக்கு வரான். அங்க வந்து கோவிந்தன் மாமன் கிட்ட துணை அப்பதான் வந்து இந்த கோவிந்தனுக்கு இந்த கட்டியங்காரன் ஒரு மடல் அனுப்புவான். அந்த கடிதத்துல வந்து சச்சந்தன் இறந்தது என்னமோ இவனால இல்ல, போர்ல இவன் கொல்லலைங்கிற மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்ணி எழுதி அனுப்பியிருப்பான். அதை பார்த்த உடனே மாமா அது கோவிந்தனுக்கு வந்து இந்த இவன் சூழ்ச்சி பண்றான்னு புரிஞ்சிடும். சரின்னு 2 பேரும் யோசிச்சு, ஜீவகனும் கோவிந்தனும் யோசிச்சு, இப்போ ஒரு போட்டி சுயம்வரம் மாரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாமன் அறிவித்த சுயம்வரத்துல எப்படின்னா, திரிபன்றி பொறி போட்டின்னு வைக்கிறாங்க. அதாவது அந்த காலத்திலே பாருங்க, இப்ப மாரி கேம். இது இப்பல்லாம் எப்படி கேம் வைக்கிறாங்க, அந்த மாரி அப்ப இது ராமாயணத்துலலாம் கூட வருது இல்லைங்களா? அந்த கீழ பார்த்து மீன் அ வில்லுல அடிக்கிற மாரி, அந்த மாரி இந்த இது வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியிலயும் இவன் எல்லாரும் தோத்து போறாங்க. இவன் வென்று விடுகிறான். அந்த வெற்றிய கண்ட உடனே கட்டியக்காரன் சீறி எழறான். போர் முரசு ஒலிக்க ஆரம்பிச்சுடுது. இதான் ஃபைனல் போரு. தன் நண்பர்கள், அந்த மாமனான், மைத்துனர்கள், மனம் பொரிந்து கொண்ட குடும்பத்தில இருக்கவங்க எல்லாரோட உதவியோடையும், அ கட்டியக்காரனோடு போரிட்டு வென்று, இழந்த நாட்டின் ஆட்சியை பெறுகிறான். போரில் ஜீவகனை நோக்கி கட்டியங்காரன் அந்த நேரத்துல சொல்றான் பாருங்க. ரொம்ப இதுல நெறைய காமெடி கூட இந்த இதுல இருக்கு. அந்த யாழ் போட்டியிலயும் நடக்கும். இந்த மாரி நெறைய இடத்துல அதையும் நம்ப அனுபவிக்கலாம். தன் வினை வந்து நல்ல வினை என இருமாந்துகிட்டு இருக்கான் அந்த கட்டியங்காரன். ஆயின் நல்வினை முடிந்து அவனுக்கு தீவினை தொடங்கிட்டுன்னு அவனுக்கு தெரியல. அவரு என்ன சொல்றாரு, "நல்வினையுடைய நீரார் நஞ்சுண்டின் அமுதமாகும். இல்லையேல் அமுதும் நஞ்சாம். இன்னதால் வினையின் ஆக்கம் கொல்வல் யான் இவனை என்றும் இவன் கொல்லும் என்னை என்றும் அல்லன நினைத்தல் சொல்லார் அறிவினார் பெரிய நீரார்." அதாவது நல்வினை பயனுடையவங்க நஞ்சு சாப்பிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு அது அமுதம் மாதிரி ஒன்றும் பண்ணாது. அப்படி இல்லாதவருக்கு அவங்க அமிர்தமே சாப்பிட்டாலும் நஞ்சா மாறிடும். அதான் ஏன்னா இந்த வினை பயன்கிறது இந்த மாதிரியானது. அப்படி இருக்க இவனை நான் கொல்லுவேன், என்ன அவன் கொல்லுவான்ற என்றது அறிவற்றது. அதாவது என்ன நீ கொல்லுவ அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத சொல்றான். எண்ணுவது அறிவற்ற செயலன்னு சான்றோர்கள் வந்து அதனால அந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க. அப்படின்னா நீயும் இதெல்லாம் என்கிட்ட வராத, சண்டை போடாதங்கிற மாதிரி இவர் சொல்றார். இந்த இடத்துல வந்து ஒரு உருவக இது இருக்கு. ரொம்ப சிறப்பான உருவகம் இந்த போர்க்களத்துல. மண்மகள் இளம்பகம் இது. கட்டியங்காரன் போரில் இறக்கும் நிலை வந்துவிட்டது. அவன் வகுத்த பத்ம வியூகத்தினுள் சென்று ஜீவகன் போரிடுகிறான். இது எப்படி அபிமன்யு வந்து பாரத போர்ல பண்ற மாரி காட்சி வந்து ஒரு உருவகம் மாரி பண்ணியிருக்காங்க பாருங்க. பொய்கை போர்க்களம். இந்த பத்ம வியூகம்னாலே தாமரை இது மாரி தானே. அந்த தாமரை பொய்கை தான் போர்க்களம். புறவிதழ் வாழ்படை, புல்லிதழ் உள்ள இருக்கு கொல்களிறு, அகவிதழ் அரசர், அல்லி தன் மக்கள், அவனோட மக்கள், மயில் கொட்டையாம் மன்னனா, அந்த நடுவுல மதியில இருக்க கொட்டை தான் மன்னன். மலர்ந்த தாமரை வரிசையார் பைய உண்டப்பின் கொட்டை மேல் பவித்திர தும்பி பறந்ததே. நடுவுல இருக்காரு கட்டியங்காரன், நடுவில் உள்ள கொட்டையாகிய கட்டியங்காரன் மேல் ஜீவகனாகிய பவித்திர தும்பி பறந்தது. மற்றதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். பொய்கை வந்து போர்க்களம், புறவிதழ் வாழ்படை, புல்லிதழ் கொல் களிறுனா யானைப்படை, அகவிதழ் வந்து மற்ற சிற்றரசர்கள், அல்லிதன் மக்களா இந்த மக்கட்படையெல்லாம் இருக்கு. நடுவுல மன்னன் இருக்கான். அந்த அதுல தும்பி மாறி இவன் பறந்து வந்து அவனை கொன்னுடுறான். இதே வினை பயனையும் தவத்தின் பயனும் மக்களின் வாயிலாகவும் திருத்தக்க தேவர் எப்படி பறைசாற்றுகிறார்னு பாருங்க. நஞ்சு குடித்தாலும் நவையின்றி தவம் நின்றால், அஞ்சி ஒளித்தாலும் அறநில்லை தவம் உலர்ந்தால், குஞ்சரத்தில் கோட்டிடையும் உய்வர் தவம் மிக்கார், அஞ்சலிலர் என்றும் அரணே களைகண் என்பார். அதாவது நஞ்சு குடித்தாலும்
தவப்பயன் இருந்தா தீமை இல்லை. இல்லையெனில் சாவை கண்டு அஞ்சி எங்க ஓடி ஒளிந்தாலும் அதற்கு அறனில்லை, தப்பிக்க முடியாது. அந்த தவம் உலர்ந்து போச்சுன்னா, யானை தந்தத்துக்கிடையே சிக்கி கொண்டாலும் அந்த மாதிரி நல்ல ஒரு வினைப்பயன் இருக்கவங்க தப்பி சாகாமல் பிழைத்து கொள்ளுவர். தருமத்தை துணையாக எப்போதும் கொண்டவர்கள் எதற்கும் அஞ்சுவதில்லை, ஜீவகனை போல அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இப்போ பூமகள் இளம்பகம் இந்த ஜீவகன் வந்து இப்போ நாட்டை வென்றுட்டான். வென்று ஏமாங்கத நாட்டு அரசனாக முடிசூடி கட்டியங்காரன் இந்த முடிசூட்டி கொண்ட உடனே அவன் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்யறான் பாருங்க. கட்டியங்காரனோட உறவினர்களுக்கும் பாதுகாப்பு தரான். அந்த கட்டியங்காரனால துன்புறுத்தப்பட்டவர்கள் எல்லாருக்கும் வாழ்வளிக்கிறான். இவன் வந்து இவன் பாருங்க, சுடுகாட்டுல தனியா துணையின்றி பிறந்த அவன் தன் அறிவு, ஆற்றல், ஒழுக்கம் ஆகியவற்றால் உயர்ந்து செல்லும் இடமெங்கும் சுற்றமும் நட்பும் பெறுகிறான். ஊரும் உறவும் தேடுகிறான். அவனது வளர்ச்சி தேவரால் திறம்பட காட்டப்பட்டுள்ளது. கட்டியங்காரனின் அழிவும் மெல்ல நிகழ்கிறது. வேடர் கவர்ந்த ஆணிரை மீட்க இயலாமல் உற்ற தோல்வி, காந்தர்வதத்தையின் திருமண முடிவில் ஜீவகனோடு இட்ட போரில் தோல்வி, பட்டத்து யானை அடக்கிய ஜீவனை பிடிக்க முயன்றதில் தோல்வி, திரிபன்றி எய்வதில் தோல்வி என பல தோல்விகளை காட்டி முடிவில் அவனது அழிவை காட்டுகிறார். இப்போ இலக்கணையை வந்து ஏற்கனவே இவன் பாமன் மகளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஆனால் அந்த போரில் வெற்றி பெற்று கொண்டு வந்த பிறகுதான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தான். ஜீவகன் இப்போ வந்து தன் தோழர்களை எல்லாம் அழைக்கிறான். எல்லா மனைவிமாரையும் வரவழைக்கிறான். முறைப்படி இலக்கணையை மனம் செய்து கொள்கிறான். இப்போ இந்த வந்து இந்த இலக்கணையார் திருமணம் இந்த இளம்பகத்தில் மற்ற திருமணங்கள்லாம் அவ்வளவு விரிவாக சொல்லாமல் இந்த இலக்கணையார் திருமணம் மட்டும் அவ்வளவு சிறப்பாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. தன் தம்பியாருக்கு தோழர்களுக்கு எல்லாருக்கும் நாட்டை பிரித்து அவங்கவுங்களுக்கு ஒரு சிற்றரசர்களாக அமைச்சு சிறப்பு செய்கிறான். சுதஞ்சனன்ற தேவனுக்கும் பொன்னால் அவனுக்கு ஒரு கோவில் கட்டித்தரான். தான் இளமையில் விளையாடிய ஆலமரத்துக்கு கூட சிறப்பு செய்கிறான். அப்புறம் மக்கள் தேவையை அறிந்து ஆட்சி புரிகிறான். இப்போ இந்த விஜயை வந்து இப்போ இங்கே வந்திருக்காங்க. விஜய் என்ன பண்ணுறாங்க, ஜீவகன் மாமாவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அங்கே போயிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஜீவகன் வரப்போறான்ற அந்த வரும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி இல்லை. ஏன்னா விஜய் முன்னாடியே போயிட்டாங்க. விஜய் வந்து இப்போ இவன் நாடு எல்லாம் இது பண்ண பார்த்துட்டு விஜய் இப்போ என்ன சொல்கிறாங்க பண்ணுறாங்க, ஜீவன் பிறந்தான் பார்த்தீங்களா சுடுகாடு, அந்த சுடுகாட்டை வந்து அன்னதான சாலையாக மாற்றி நாளும் 505 குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. அவங்க வந்து திருப்பி பிறவி கடல் நீந்த துறவு முதல்ல கொண்ட துறவு முழு துறவு கிடையாது அது. ஏன்னா அவள் மகனை வந்து நினச்சி இந்த நாட்டை கைப்பற்றணுங்கிற இது அவளுக்கு இருக்குது. அதுக்காக அவங்க காத்திருக்காங்க. இப்போ வந்து பிறவி கடல் நீந்த துறவு போடுகிறாங்க. அவங்களோட இந்த வளர்த்த தாய் சுனந்தையும் துறவு ஏற்கிறாள். இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, இவன் வந்து ஜீவகன் இது முதல்ல அவனோட ஜீவகனை சிங்கமாக வர்ணிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துலயே சொல்லியிருப்பேன். அது சுனந்தை வந்து போகும்போது அவன் கேட்குறான், அம்மா அவங்க ஏற்கனவே தவப்பள்ளியில் இருந்தாங்க, அவங்க துறவு பூணுகிறார்கள், நீங்கள் ஏம்மா துறவு பூணும், நீங்கள் இருங்கன்னப்ப அவங்க சொல்கிறாங்க, பெற்ற தாயே துறவு பூணும்போது நான் துறவு பூணாவிடில் நான் இந்த வளங்களை அனுபவிக்கிறதுக்காக நான் இங்கேயே இருக்கேன்னு நினைப்பாங்க. ஆனால் நானும் துறவை ஏற்றுக்கொள்கிறேன். அப்போதான் 2 பேரும் போறீங்களேன்னு அவன் அழறான். நிலையில்லா இவ்வுடல், இளமை, செல்வம், உறவு, புகழ். இப்போ போகும்பொழுது விஜய் வந்து நிறைய நிலையாமை பற்றி சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் இவனுக்கு வந்து நிறைய அவனோட முக்திக்கு உதவுது. இந்த உடல், யாக்கை, இளமை, செல்வம், உறவு, புகழ் இவற்றின் மீது அதிக பற்று கொள்ளாமல் அவற்றை ஒரு வரையறையுடன் பயன்படுத்தே நன்மை பயக்கும் அப்படிங்கிறத துறவுக்கு செல்லும் விஜயமாதேவி எப்படி சொல்றாங்க பாருங்க. உழந்தாலும் கொழுஞ்சீலம் கூலியாய் கொண்டூர் மின் பாகீர், பாகர்களே அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த உடம்பாகிய வண்டியை ஓட்டி செல்லும் பாகர்களே, என்ன உடம்புன்னு ஒன்று ஒரு வண்டி இத்த ஓட்டிக்கிட்டு போறீங்க நீங்க, இவ்வுடம்பாகிய வண்டி
தொழில் செய்து பழையதாகி இற்று தேய்ந்தால் நீங்க வந்து புதியதோர் அச்சை வந்து அது அச்சுன்னா இந்த இடத்துல எது உயிரை கொண்டு சேர்த்து ஒட்ட முடியாது. உடஞ்சு போன இந்த உடல் இத்து போன உடல்ல நீங்க வந்து புதுசா அச்சு உயிருண்ட அச்சை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆதலால் இவ்வுடல் என்னும் வண்டியை அதற்கான கால அளவு ஓட்டிய பின்னர் வீணே இழந்தவர் பலர். இந்த மாதிரி அத வெட்டியா அந்த உடலை ஓட்டிக்கிட்டு போய் வீணா போனவங்க பல பேர். அதனால தனக்குரிய ஆயுள் கால அளவில் தீவினை மிகுதியால் துன்ப நீர் நிறைந்த ஆற்றில் சிக்கி இவ்வண்டி கரையேறாது அழியும். நீங்க வந்து அந்த ஆயுள் காலத்துக்குள்ள தீவினையே செஞ்சுக்கிட்டு இருந்தா துன்ப நீர் உள்ள ஆற்றுல தான் மாட்டிக்கிட்டு ஏற முடியாது. அந்த பிறவியாகிய இவ்வண்டி உயிராகிய அச்சு முறிந்து விழும் முன் நல்லொழுக்கமாகிய பயனை கை கொண்டு ஓட்டிச் செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. செல்வம் நிலையாமை பத்தி சொல்றாங்க பாருங்க. முல்லை முகை சொரிந்தார் போல் பால் அடிசில் மகளிர் ஏந்த நல்ல கருணையால் நாள்வாயும் பொன்கலத்து நயந்து உண்டார்கள். அல்லல் அடைய அடகு இடுமின் ஓட்டகத்து என்று அயில்வார் கண்டும் செல்வம் நமரங்கால் நினையன் மின். அதாவது முல்ல அரும்பு மாதிரி நல்ல வெள்ளையான பால் சோத்த பணிப்பெண்கள் வந்து ஏந்தி பொன் தட்டில் பல கறிகளோட காய்கறிகளோட ஏந்திக்கிட்டு நிற்க அதை உண்டவர்கள் அவ்வளோ செல்வ செழிப்பில் இருந்தவர்கள் ஒரு நாள் தீவினையால் வறுமையுற்று விட்டாங்கன்னு வைங்க, மண் கலயத்தை ஏந்தி பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள். எனவே இந்த நிலையற்ற செல்வத்தை நிலையானது என்று நினையாதீர் என மொழிகின்றாள். வாழ்க்கை நிலையாமைக்கு உண்டு. இந்த நாலடியார்ல எல்லா நிலையாமையும் வருது இல்லை, அதே தான் கூட இங்கே அதை கூட ரெஃபரன்ஸ் போடலாம், ஆனால் நிறைய ஆயிடும். அதனால இதில் உள்ளதை மட்டும் சொல்கிறேன். பிறந்து நாம் பெற்ற வாழ்நாள் இத்தனை என்பதொன்றும் அறிந்திலம். வாழ்தும் எனும் அவாவினுள் அழுந்துகின்றோம். கறந்து கூற்று உண்ணும் ஞான்று கண் புதைந்து இறங்கின் அல்லால் இறந்த நாள் யாவர் மீட்பர் இற்றென பெயர்க்கலாமோ. அதாவது உலகில் நாம் வாழற நாள் எவ்வளோன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் வந்து நெடுநாள் வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்ற ஆசையிலேயே அழிந்து கிடைக்கிறோம். 90 வயசாயிட்டா கூட உடனே சாவோன்னு தெரியாது அவங்களுக்கு, இன்னும் இருக்க போகிறோன்னு நினைப்பாங்க. திடீரென யமன் ஒரு நாள் வந்து நம் வாழ்வை பறித்து உயிரை எடுத்துட்டு போகும்போது, திடீர்னு ஒரு நாள் யமன் வந்து உயிரை எடுத்துட்டு போகும்போது 5 கண்ணை பொத்திக்கிட்டு அழுதால் நாம் வாழ்ந்து கழித்த நாட்களை மீண்டும் பெற முடியுமா? அப்போ போய் பயந்து இருந்தால் இந்த வாழ்க்கை எல்லாம் வந்துருமா? அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும். இந்த வாழ்க்கை அவ்வளோ நிலையாமை கொண்டது அப்படிங்கிறாங்க. இளமை நிலையாமைக்கு பாருங்க. மை திரண்ட வார்குழல் மேல் வண்டார்ப்ப. முடியல நல்ல பூவெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அப்போ வண்டு அங்கே சுத்துமாமா. மல்லிகை மென் மாலை சூடி கை திரண்ட வேல் ஏந்தி காமன் போல் காரிகையார் மருளச் சென்றார். ஐ திரண்ட கண்டம் குறைப்பவோர் தண்டூன்றி அறிவிற்றள்ளி நெய் திரண்டார் போல் உமிழ்ந்து நிற்கும். இளமை நிலையாமையை காண் அப்படிங்கிற, அதாவது தலையில் வந்து அழகாக குழலில் நல்லா முடிச்சு கொண்டை போட்டு அது மேலே மல்லிகை மாலை சூடி கையில் வேல் ஏந்திக்கிட்டு காமன் மாதிரி தெருவில் சுற்றும் போது போகிற வர காரியெல்லாம் மருண்டு பார்த்தவங்கெல்லாம் பார்த்தாங்க. இன்னைக்கு நெஞ்சில் கபம் கட்டி என்ன கண்டம் குறைப்ப தண்டு ஊன்றி கொண்டு கோல் ஊன்றி கொண்டு நெய் திரண்டார் போல் இந்த மாதிரி எச்சில் உமிழும் மாதிரி ஆயிடும் வயசானவுன்னு நிலைமை நிலையாமை பற்றி சொல்கிறாங்க. அதான் இதை மகளிர் முன்பு திரிந்த ஈழைய கட்டி இருமல் வந்து உமிழ்ந்து முதுமை தோன்ற ஒரு கோலையே காலாக ஊன்றி நடந்து உணர்வு நீங்கி நிற்க காரணமான இளமை நிலையில்லாதது என்பதை உணர்வாயாக என்றால் பின்னர் தவப்பள்ளி அடைந்து தன் துறவை தொடர்கிறாள். இப்போ ஜீவகனோட துறவு இதெல்லாம் அவனுக்கு அடிப்படையா அமைஞ்சு போகுது. இப்போ அவனோட துறவுக்கு எது காரணமாகுதுன்னு பார்க்கலாம். ஜீவகன் தேவியருக்கு ஏன்னா இப்போ நாட்டை ஆள்றான், சிறப்பாக இருக்கான், இப்போ ஏன் அவன் துறவுக்கு வரணும்? இப்போ நல்லா இருக்கலாம்ல, வெகு நாள் நாட்டை ஆண்டு மக்களுக்கு நல்லது பண்ணோம்ல. ஆனால் எப்படி வருது பாருங்க.
ஜீவகன் தேவியருக்கு இவனோடுக்கு 8 மனைவி இல்லையா? 8 பேருக்கு 8 குழந்தைகள், மகன்கள் பிறக்கிறார்கள். ஜீவகன் தேவியரோடு ஆனந்தமாக இருக்கும்பொழுது ஒரு நாள் சோலை வளம் காண செல்கிறான். சோலையில இவங்க எல்லாரும் நல்லா ம் அ சிறப்பா அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப இவன் வந்து நின்னு அப்படி பார்க்குறான். பார்க்கும்போது இவன் கண்ல ஒரு ஆண் குரங்கு, பெண் குரங்குக்கு பலாப்பழத்த ஒரு மரத்துல உட்காந்து சொலைய உரிச்சு, உரிச்சு கொடுக்குற நேரத்துல, ஏன்னா இந்த பெண் குரங்கு ஊடல் கொண்டுள்ளது. அதுக்கு இந்த ஆண் குரங்கு உரிச்சு குடுத்து சமாதானப்படுத்துது. இந்த நேரத்துல தோட்டக்காரன் வந்து அந்த வேடன் வந்து குரங்குகளை விரட்டி விடுறான். போக சொல்லி விரட்டி அந்த பழத்த இப்ப அவன் கையில வந்துடுது. பழத்த பிடுங்கி கொண்டோனே, பழம் அவன் கையில வந்து கண்ணுட்றான். இத பார்த்த உடனே ஜீவகனுக்கு ஒரு என்னவோ தோணுது, சிந்திக்க ஆரம்பிக்கிறான். "கைப்பழம் இழந்த மந்தி கட்டியல்காரன் ஒத்தது. இப்பழம் துறந்து கொண்ட சிலதனும் என்னை ஒத்தான்." சிலதன்னா காவல்காரன். "என்னை ஒத்தான். இப்பழம் இன்று போகத்து இன்பமே போலும்" என்று மெய்ப்பட உணர்வு தோன்றி மீட்டு இது கூறினானே. இந்த கைப்பழத்துல கையில இருந்த பழத்த இந்த மந்தி வந்து யார போனது? அந்த கட்டியங்காரன போல. ஏன்னா இப்ப கட்டியங்காரன்கிட்ட இருந்து நாட்ட வந்து நான் கைப்பிடிச்சுக்கிட்டேன். ஆனா இந்த காவல்காரன் இப்ப அவன் கையில இருக்கு பழம். அவன் வந்து என்ன போல என்கிட்ட நாடு இருக்கு. ஸோ, இப்படி வந்து முன்னாடி எங்க அப்பா சச்சந்தன் கிட்டேருந்து கட்டியங்காரன் எடுத்துக்கிட்டான். கட்டியங்காரன் கிட்டேருந்து இப்ப நான் எடுத்துக்கிட்டேன். என்கிட்டேருந்து பின்னாடி யார் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எளியார் பெற்ற செல்வத்தை பறித்துக்கொண்டு வலியவர்கள் எல்லை மீறி செல்லும் செயல்களை துன்பப் பிறவியில் காண்கின்றோம். தான் பெற்ற இன்பமும் இந்த மாரி தான் நிலையில்லாதது என்பதை அவன் உணர்கிறான். இனி வரவிருக்கும் இழிவான இனிமே எனக்கு என்ன முதுமை வரப்போது. அதை வெறுத்து துறவுக்கு செல்ல துணிந்து விட்டான். இப்போ அவன் நினைக்கிறது சொல்றான் பாருங்க. தீவினை என்னும் காற்று மோதினால் நல்வினையால் நான் பெற்ற இவ்வனைத்தும் விழுந்து போகும். இப்படி இவனோட சிந்தனை போகுது. அதற்கு முன் இவ்வில்லற தொடர்பு நீங்குவதாக என தீவிரமா எண்ண ஆரம்பிச்சுட்டான். வேட்கைமை என்னும் நாவிற் மதகளிற்றினின்று மீண்டான்னு வரும். அதாவது அந்த மத களிர்ல இருந்து வேட்கைங்கிறது களிர்ல இருந்து அவன் வந்து எப்படி வராங்கிறது. ஆசை என்னும் கொடிய கள்ளை பருகி ஆசைங்கிறது ஒரு கள்ளு குடிக்கிற மாரி. வீடு பேறு தரும் நற்செகை சிறிதும் இல்லாமல் இன்பத்தில் மூழ்கி கிடந்தேன். இத்தனை நாள் நானு என்ன நாட்ட பிடிக்கணும், இந்த ஆசையெல்லாம் இருந்து அந்த ஆசையிலேயே நானு வீடு பேறு தரக்கூடிய நல்ல செய்கள் எதுவுமே செய்யாம இன்பத்திலேயே மூழ்கி கிடந்த எனக்கு இவ்விருள் நீங்கும்படி எனக்கு அந்த மாரி ஒரு மறைப்பு இருந்திருக்கு இல்லையா? அந்த இருள் நீங்கும்படி கைவிளக்காம் துறவு உள்ளதை காட்டிய இப்ப துறவு தான் எனக்கு கைவிளக்குன்னு காட்டிய மந்தியும் கடுவனும் சிலதனும் தேவராவர். என்ன தவறான வழி செல்லும் மத யானையை அங்குசத்தால் தடுத்து சரியான பாதையில் செலுத்துவது போல மனத்தை துறவு நெறியில் திருப்பினான் அப்படிங்கிறார். இந்த மாதிரி இத்தனை நாள் நான் ஆசையில இருந்து மூழ்கி கடந்துட்டேன். இந்த இருளை போக்குனது இந்த 3 பேர் தான். இந்த மந்தி கடுவன் சிலதன காவல்காரன் இவங்கெல்லாம் தேவருக்கு சமம். எனக்கு இந்த துறவுங்கிற கைவிளக்க காமிச்சாங்க அப்படின்னு அவன் வந்து இந்த மதையான போது பாருங்க தவறான வழியில. அத அங்குசத்தால தடுத்து நிறுத்துறதுக்கான என்ன ஒரு சரியான பாதையில கொண்டு வர்றது எதுனாக்கா, அந்த மனத்தை அடக்குவது துறவு நெறி அப்படிங்கிறதால அந்த பக்கத்துக்கு அவன் மனத்தை திருப்பிக் கொள்கிறான். இப்போ வந்து துறவை இவன் துணிந்து விட்டதால இவன் நேரா அருகன் கோயிலுக்கு போறான். போகும்போது வானத்தில் சரியை செய்யும் வலிமை மிக்க சாரண முனிவர்கள் இறங்கி வந்ததைக் கண்டு அவர்களை துதிக்கிறான். அவர்கள் உயர்ந்த அறிவுரைகளை கூறுகிறார்கள். அருமையின் எய்தும் யாக்கையும் யாக்கை இழிவும் சொல்றாங்க பாருங்க. பர பல பிறவிகளிலிருந்து தப்பி மனித பிறவை அடைதல் என்பது அலைகளை உடைய தென்கடலில் இட்ட ஒரு பெரிய கழி. பரந்து விரிந்த அலைகளை உடைய வடகடலிலிட்ட நுகதடியின் துளையிலே சென்று பொருந்தச் சேர்தல் எவ்வளவு அரிதோ அவ்வளவு அரிது. இது இப்போ இப்போ இந்த மனித பிறவி பல பிறவியை எடுத்துக்கிட்டே இருந்தோம். என்னென்ன பிறவி எடுத்தோம், விலங்கு பிறவி, நரக பிறவி எல்லாத்தையும் எடுத்து தப்பி மனித பிறவிக்கே வந்துட்டோம்.
இது இந்த மனித பிறவி அடையறதுங்கிறது எப்படின்னா, அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும் கடல்ல. அதுல தென்கடல்ல இட்ட ஒரு கழி வந்து கொம்பு, வடகடல்ல இருக்க நுகத்தடியில வந்து நம்ம நுழையணும். அந்த துளையில பொருந்தறதுங்கிறது முடியுமா? அவ்வளவு அரிது. இந்த மனித பிறவிங்கிறத சொல்றாரு. மனித பிறவியோட அருமைய சொல்றது தான் இதுல நெறைய இருக்கு இதுக்கப்புறம். "பறவை வெண்டிரை வடகடற்படு நுகத்துளையுள் திரைசெய் தென்கடல் இட்டதோர் கழி சிவனி" சிவனினா பொருந்துதல். "அரச அத்துளை யகவைச் செறிந்தன அரிதால் பெரிய யோனிகள் பிழைத்திவன் மானிடம் பெறலே." இந்த மானிட பிறவி எத்தன பிறவி மாண்டு இன்னைக்கு இதுக்கு வந்திருக்கோம். அவர் கூறும் பொருட்களைப் பற்றி சிந்திக்க வேண்டிய காலகட்டம் இதுதான். மிகுந்த வறண்ட வெப்பத்தால் ஊனே உணவாகக் கொள்ளும் வேடர்வாழ் இடங்களையும் மிக்க பனியால் நடுங்கும் குறும்பர் வழித்தடங்களையும் கடந்து நீர்வளம் மிக்க நாட்டில் பிறத்தல் அரிது. அதாவது முதல்ல மனிதனா பிறக்கிறது அரிதுன்னு சொன்னார் இல்லையா? அப்புறம் பிறக்கக்கூடிய நிலம் நல் நிலத்துல பிறக்கணுங்கிறாரு. அது எப்படின்னாக்கா, வறண்ட வெப்பத்தால எத்தனை இடத்துல வறட்சி பார்க்குறோம், பஞ்சம் பார்க்குறோம், நிலங்கள்லாம் வெடிச்சு போயிருக்கிற பார்க்குறோம்ல, அந்த மாதிரி அப்போ சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லாமல் ஊனையே உணவாக கொள்கிற வேடர் வாழ் இடங்கள், அப்புறம் ரொம்ப குளிர் பனி அதிகமாக இருக்கிற குறும்பர் வாழ் இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்து கடந்து நீர்வளம் மிக்க நாட்டில் நல்ல செழிப்பான நாட்டில் பிறக்கிறது ஒரு அரிது. ம் அதே மாரி இழிதொழில் புரியும் இழிகுலத்தில் பிறவாமல் குலத்தில் பிறத்தல் அரிது. அதாவது அரிதானது என்னென்ன? முதல்ல மனிதனா பிறக்கிறது, அடுத்து நல்ல நிலத்தில் பிறக்கிறது, அப்புறம் நல்ல குலத்தில் இப்ப நீங்க இந்த என்ன புலையர்கள் அது இது இந்த மாரி செக்கிலி அந்த மாரி எந்த குலத்திலயும் பிறக்காம நல்ல குலத்துல இன்னைக்கு பிறந்திருக்கோம். அது ரொம்ப அரிது. அப்புறம் உறுப்பு குறையா உடம்பை பெறல் அரிது. இது ஔவையாரே சொல்லியிருக்காங்கல்ல. "ஊன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிதுன்னு அந்த மாதிரி அரிதுங்கிறது சொல்றாரு. மனித பிறவி எடுத்தல் அரிது. பெற்றாலும் நன்னிலம் நற்குணம் நல் வடிவம் நல் அறம் பெறுதல் அரிதினும் அரிது. இது அவ்வளவும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் பாருங்க. இதுல எதுவுமே நமக்கு குறை இல்லை. அவ்வளோ நல்ல இது நமக்கு கிடைச்சிருக்கு. நிறைந்த ஆயுளை பெறுதல் அரிது. அது ஒண்ணு. எத்தனை சொல்லியிருக்காரு பாருங்க. மனித பிறவி, நன்னிலம், நற்குணம், நல்வடிவம், நல்லறம், அப்புறம் நிறைந்த ஆயுள். இந்த ஆயுளை பத்தி சொல்லும்போது, எப்படி எப்படி இந்த ஆயுள் நமக்கு போகக்கூடும் அப்படிங்கிறத பல பாடல்கள்ல சொல்றாரு. கருவில் கலந்து பிறவி உருவாகும் போதே மின்னலும் நீர்க்குமிழ் போல அழியணும் அழியும். அதாவது நிறைய பேருக்கு அப்படி உருவாகும் உடனே போயிடும். கலைஞ்சிடுத்து அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கூட போகும். அதுவும் ஒரு பிறவி கழிஞ்சா மாதிரி தான். அப்போது இல்லையெனில் வெண்ணெய் திரண்டு அப்பிண்டம் பருத்து வளைந்த முதுகுடைய ஆமை போல் உருவம் அடையும் போதும் கெடக்கூடும். அதாவது அது கொஞ்ச நாள் வளர்ந்து ஒரு 5 மாசம் அந்த மாரி ஆயி அப்படி ஒரு பிண்டம் மாரி பருத்து வரும்பொழுது, அது அழிந்தாலும் அழியும். அபாஷன்னு சொல்றாங்கல்ல ஆயிடுத்துன்னு. இந்நிலை கெடாமல் முழுமதி போல் குறையின்றி பிறந்தவுடன் பெரியோரழ அழியினும் அழியும். சரி எல்லாம் நல்லா அப்புறம் 9 மாசம் ஆகி நல்லா பொறந்த உடனே அழிஞ்சாலும் அதுக்கு எல்லாரும் அழுவாங்க. அதுக்கு அப்படியும் அழியும். எழுதுகோலை பிடித்து வளரும் பருவத்திலும் கெட்டாலும் கெடும். அதுவும் நம்ம பார்க்குறோம் நிறைய ஸ்கூல் பஸ்ஸில் குழந்தைங்க இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னெலாம் பார்க்குறோம். காலை பருவத்தில் இறந்தாலும் இறக்கக்கூடும். சரி வளர்ந்து நல்ல வயசு வந்த சமயத்திலையும் இறக்கக்கூடும். பைக் ஆக்சிடென்ட்டு எத்தனையோ பார்க்குறோம் நோய். மங்கையரோடு கூடி வாழும்போதும் அல்லது மக்களை பெற்று மகிழ்வோடு வாழும்போதும் நோய் வந்து தாக்க பிணமானாலும் ஆகலாம். இப்படி எத்தனை விதமாகவும் நமக்கு ஆகலாம். இந்த உயிர் இதை பண்ண பிறவியோட ஆயுளை சொல்றார். வேட்கை அடங்கி வாய் சொல்ல முடியாமல் வயதான பின் சோர்வுறும்போது கூடியிருப்போருக்கெல்லாம் சொல்லி சுடுகாடு சொல்ல முடியும். கடைசியில் இப்படி வயசாகி போகிறதும் உண்டு. அவ்வளவு அப்படி ஒரு ஆயுளும் கிடைக்கும். இப்படி ஆயுள் எப்படி வேணாலும் உனக்கு இருக்கும். அதனால நிறைந்த ஆயுளையும் இத்தனை செல்வங்களையும் நீ பெறணும். எனவே இந்த நிலையாமை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அனைவருக்கும் இது ஒன்றுதான்.
நீ இரவா புகழ் தரும் வீட்டின்பத்தையே இதனால் நினைப்பாயாக அப்படின்னு அவனுக்கு அதுல உறுதியா இரு அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு இத்தனை நிலையாமைகளையும் இத்தனை அருமையான விஷயங்களை கூறுகிறார்கள் அந்த தவ முனிவர்கள். சீலாச்சாரம் போரில் பகைவரிடமிருந்து காக்கும் கவசம் போன்று ஐம்பொறிகளிடமும் நம்மை காக்கும். அந்த சீலாச்சாரம்னா ஆச்சாரங்கள் ஒழுக்கங்கள் வந்து நம்மளை எப்படி காக்கும் போர்ல பகை அந்த அது போர்ல கூட அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அவன் பின்னாடி. போரில் பகைவரிடம் இருந்து காக்கும் கவச போல இந்த ஐம்பொறிகளுக்கு நம்மளை தாக்கும் போதெல்லாம் அந்த சீலம் தான் நம்ம காக்கும். சமணம் வந்து 18,000 சீலாச்சாரங்கள்னு சொல்லுது இல்லையா? பிறன் மனைவியை விரும்பி அவளை தழுவும் ஒழுக்கம் தவறும் மக்கள் பிறர் கூறும் பழிச்சொல்லாகிய கூறிய முள் சவுக்கால் அடிபெறுதல் அன்றி வேறொரு நுகர்ந்த பொருளை நுகரும் இழிவு வாழ்வு எய்திவர். இவர்கள் ஆண் மக்களாய் பிறக்க தகுதியற்றவர்கள். அதாவது மற்றவங்க மனைவியை வந்து தவறான இதில் பார்க்குறவங்க நல்ல ப என்ன சொல்கிறது பனிஷ்மெண்ட்டு அப்போ சவுக்கால் அடின்றாங்க. அதாவது இம்மையிலும் அவங்களுக்கு பழி, மறுமையிலும் அவங்களுக்கு நரகம்னு சொல்ற மாரி, அது அத தவிர பழியோட சேர்ந்து இழிவும் ஏற்படுது இல்லையா? அப்படிங்கிறத சொல்றாரு. இது போல இல்லறத்தரக்குரிய விரதங்களை ஒண்ணொண்ணா சமணம் வகுத்திருக்கு. அப்புறம் மிக்கார் பழித்தன ஒழித்தல் தான் சீலம். அதாவது சான்றோர்கள் சொன்னத, பழியா சொன்னத எல்லாத்தையும் நம்ப ஒழித்துவிட்டு, நம்ப பேணுதல், சீலத்தை ஒழுக்கத்தோட இருக்கிறது தான் சீலம்ன்றத சொல்றாரு. மதிமயக்கும் புழுக்களை கொன்று அது இங்க தெரியல எனக்கு. பிற உயிர்களில் புண்ணாகிய புலால் உண்ணுதல் ஆகியவற்றை கைவிடுதல் ஒழுக்கம் என இங்கு அதேதான். அதாவது இந்த இந்த புலால் உண்ணுதல், தேன் உண்ணுதல் இது எல்லாமே தவறு. அது எல்லாத்தையும் விட வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்துறாங்க. ஒருவரை வந்து இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க. ஒருத்தர் உயர்ந்தவர் அப்படின்னு இந்திரன், சந்திரன்னு புகழறது, எளியார்ன்னு அவங்களை இகழறுதல், அப்புறம் நல்வினை தீவினை பயன் இத்தகையது என தெளிந்தவர்கள் இவ்வாறெல்லாம் கூற மாட்டார்கள். ஒருத்தரையும் இந்திரன் சந்திரன் வியந்தும் பார்க்க மாட்டாங்க, இகழவும் மாட்டாங்க. அதை தெளிந்தவர்கள் அப்படி இருப்பார்கள். அதே போல தவத்தோரை உபசரித்தல், வெறுப்பில்லாமை, அப்புறம் சிறியாரினம் சேராதிருத்தல், சினம் கைவிடுதல், செருக்கை தொலைத்தல், வீடு பேற்றியே மனத்தில் நிறுத்துதல், இறை வழிபாடு, தவறியவரை மீண்டும் நிலைநிறுத்துதல், அறம் பகர்தல் போன்றவை இதெல்லாம் வந்து நற்காட்சியோட அங்கங்களா வரும் பாருங்க. மார்க பிரபாவனா அதெல்லாம் அதுதான். அந்த இதை தான் இது தமிழில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதையெல்லாம் பேணுதல் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் இந்த இதில் வந்து நரககதி, விலங்கு கதி, மனித கதி, தேவகதி துன்பங்களை எல்லாம் கூட சொல்லிக்கிட்டே போகிறாரு. அடுத்தது தானங்கள். தானங்கள் 4 வகை. ஆகார தானம், அபய தானம், கல்வி தானம், ஔஷத தானம். தானம் செய்யும்போது அதுக்கு பாத்திரம் அறிந்து செய்தல் நன்றுங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இதில் தவறு ஏற்படுதுன்னு வைங்களேன், நீங்கள் சரியான தானத்தை சரியான உங்களுக்கு பண்ணலன்னா நல்வினைக்கு பதிலாக தீவனை தான் வரும். என்ன, நீங்கள் கொடுக்குற தானத்தை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு போய் வேற மாதிரி ஒரு செயல் இந்த புலால் உண்ணுறதுக்கோ கள் குடிக்கிறதுக்கோ பயன்படுத்தினா உங்களுக்கு தீவினை தானே வரும். உங்களுக்கும் அவருக்கு தான் இல்லை, உங்களுக்கும் வரும். உத்தமருக்கு அளிக்கும் தானம் தான் உத்தம தானம். நல் நிலத்தில் விதைத்த விதை நன்றாக விளைந்து உலகம் செழிக்க உதவும். பாழ் நிலத்தில் இட்ட விதை பயனற்று போகும். நன்னிலத்திட்ட வித்தின் நயம் வர விளைந்து செல்வம் பின்னிலம் பெருக ஈனும் பெறலரும் கொடையும் பேசி புன்னிலத்திட்ட வித்து புற்கென விளைந்து புல்லு மாதிரி விளையோன்றது. உலைகளத்தே அனலில் இட்ட இரும்பு எந்த அளவு காய்கிறதோ அந்த அளவுக்கு அவ்விரும்பு நீரை இழுக்கும். அந்த உலைகளத்தில் வந்து நெருப்புல போட்ட இரும்பு வந்து எவ்வளவு காயுதோ அந்த அளவுக்கு அதில் நீர் விட்டிங்கன்னா அவ்வளோ நீரை இழுக்கும். அதுபோல செய்த நல் தானத்தின் அளவுக்கு ஏற்ப புண்ணியத்தை உயிர் பெற்று போக பூமியில் பிறகும். ஸோ தானம் செய்யறதுக்கு அளவே வேண்டாம், எவ்வளவு செய்யலாமோ அந்த அளவுக்கு செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன புண்ணியம் சேரும். அது போக பூமியில் பிறக்க வழி செய்யும். வீடு பேரு. வீடு பேருன்னா என்னங்கிறது சாரமுனிவர் வந்து இங்க விளக்குறார். உள்பொருள் இதுவென உணர்த்தல் ஞானமாகும்.
உள்பொருள் இது என, அதாவது பொருள்கள்ல உண்மையான பொருள் இது என உணர்தல் தான் ஞானம். தெள்ளிதின் அப்பொருள் தெளிதல் காட்சி. இதே தான் முன்னாடியும் சொன்னாங்க. அந்த மாரி அறிந்த பொருள வந்து நீ தேர்ந்து நம்பிக்கை வைத்தல் காட்சி. வில்லற்ற இருமையும் விளங்கத் தன்னுள்ளே ஒள்ளிதின் தரித்தலை ஒழுக்கம் என்பவே. இந்த மாரி நீங்க தெளிந்த ஞானம், காட்சி 2யும் மனதே நீக்கமற நிறுத்தி ஒழுகுதல் ஒழுக்கம். இங்ஙனம் கூடிய மும்மணிகளாகிய பெருஞ்சுடர் வளர்ந்த வினைகளாகிய மரத்தினை சுட்டு பொசுக்கி அவை பற்றி இருந்த உயிரை விட்டு நீக்குதல் வீடாகும். இந்த மும்மணிகள் என்ன பண்ணும்? வினைகளை எல்லாம் நல்லா மரம் மாதிரி வளர்ந்துருக்கு நம்ம வினைகள்லாம். அது எல்லாத்தையும் பொசுக்கி அது உயிரை பற்றிக்கிட்டு இருந்தது இல்ல, அதை விட்டு விலகி போகுதுன்னா அதுதான் வீடு அப்படிங்கிறாரு. இப்போ இவர் வந்து ஜீவகனோட பூர்வ ஜென்மத்தை பத்தியும் சொல்றாரு. அங்க தான் இவன் கேட்குறான், ஏன் இவன் இந்த மாரி கஷ்டப்படணும்? அம்மாவ பிரிஞ்சு, தந்தையை பிரிஞ்சு, தாயை பிரிந்து, எல்லாரையும் பிரிந்து இவ்வளவு சிரமப்பட வேண்டிய காரணம் என்னன்னு பார்க்கலாமா? அதாவது தாதகி கண்டம்னு ஒரு நாட்ல அரசன் வந்து பவனமாதேவன். அவனுக்கு அசோதரன்னு மகன். அவனோட மனைவிகள்லாம் வந்து எல்லாரும் ஒரு நாள் பொய்கையில போய் அ நீராடுறாங்க. அந்த மனைவிகள் வந்து பொய்கையில இருக்க இந்த அன்னமெல்லாம் அங்க நெறைய தாமரையும், அன்னங்களும் இருக்கு. அதனோட குடும்பத்தோட அப்படியே அழகா சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மனைவிகள் என்ன பண்றாங்க, இந்த குஞ்சுகள பார்த்து ஆசைப்பட்டு, அத பிடிச்சு தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இவனும் என்ன பண்றான், சோதரனும் மனைவி கேட்கறாங்கன்னு பிடிச்சு குடுக்குறான். அத வந்து அவங்களும் அத வந்து நல்லா நெஞ்சோட அணைத்து, அதுக்கு பால்லாம் குடுத்து நல்லா அருமையா பார்த்துக்கிறாங்க. இத தெரிஞ்ச உடனே இந்த மன்னன் பவனமாதேவன் என்ன பண்றான், மறுநாள் மகன அழைக்கிறான். அழைச்சு, "அன்ன குஞ்சுகளை உறவிடமிருந்து பிரிப்பதும், அரவணைத்து சிறை வைப்பதும் ஆகிய செயல்களில் அதனோட பாவத்த நீ புரிஞ்சுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அனுவிரதங்கள் பூரா அவனுக்கு நெறைய போதனைகள சொல்றாரு. அதுல பாருங்க, அந்த உயிர் கொலையெல்லாம் நீ எதுவும் செய்யாத. ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டு வராரு. அந்த அது ஒண்ண வச்சு அவனுக்கு நெறைய விஷயங்கள சொல்லி அவர் சொல்றார். "செரும் பெரிய தீவினைகள் சென்று கடிதோடி உறும் பெரிய துன்பம் உயிர்கொலை." அதாவது தீவினைக்கு அடிப்படையே இந்த உயிர்கொலை தான். அதான் இம்சை, அகிம்சை வந்து எவ்வளவு எல்லாத்தையும் உள்ளடக்கியதுங்கிறது நான் முதல்லயே ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன். அது ஒண்ணு இருந்தாலே மத்ததெல்லாம் தானே வந்துரும். அந்த மாரி இந்த உயிர் கொலைய நீ உனக்கு வேண்டாம். அதே மாரி பொய் பேசுதல் பிறவியில் துன்பத்தை தரும். மறுமையில் நரகத்தில் சேர்க்கும். அப்புறம் இம்மையில் புகழும் மெய் அதே உண்மைங்கிறது வந்து இம்மையில புகழும் தரும், மறுமையில் மேலுள் பொய் வந்து இப்பவும் துன்பத்த தரும், மறுமையில நரகம் தரும். அதே உண்மை வந்து சத்தியம் வந்து இம்மையில உனக்கு புகழையும், மறுமையில மேலுலகம் தரும். ஆகவே பொய்யை விடுக, மெய்யை போற்றுகன்றாரு. அப்புறம் மாதுயரம் கதியில் உய்க்கும் களவு கடனாக கடிந்திடுதல் சூதே. அடுத்தது என்ன களவின் விளைவு இம்மையில் தண்டனையும் பின் நரகமும் அனுபவிக்க நேரும். திருட்டுத்தனம் செய்யக்கூடாது. நடுக்குடைய காமம் விடுத்திடல் நன்றே. தன் மனைவி மனம் வருந்த பிறன்மனை சேரின் பகைவர் வாழ்த்தரும் துன்பம் போல கொடிய துன்பத்துள் அழுந்துவர். காமத்தை கைவிடுதல் என்று. நீ வேற ஒருத்தர்கிட்ட போனா உன் மனைவி வருத்தப்படுவா தானே? கோவலன் மாதவி கிட்ட போகும்போது கண்ணகி எவ்வளோ வருத்தப்படுறா. அது மாரி போறவங்க, இந்த வாள்ல இருக்க இந்த கத்தியில இருக்க துன்பத்த போல குடுக்குற துன்பத்த போல பெரிய துன்பத்துல மாட்டுவாங்க. அதனால அந்த காமத்தை கைவிடு அப்படிங்கிறாரு. தெருளில் பொருள் வானுலகம் ஏறுதற்கு செம்பொன் பொருளும் ஈட்டும் பொருள் யாதும் பொருள் அன்றே. அதாவது நல்வழி வந்த பொருள் வானுலகு செல்ல ஏணி போன்றது. நீ நல்ல வழியில வந்து இது சேர்க்கிற பொருள் வந்து வானுலகம் செல்வதற்கு ஏணி போல உதவும். அதே தீய வழியில சேர்த்த பொருளானால் அந்த பொருளும் இகழும், அருளும் இகழும், அப்பொருளே நகைக்கும், அப்பொருள் நற்பொருள் அல்ல அப்படிங்கிறாரு. கைத்தவம் நுனிந்த தவறாடல் ஒழிந்தார். நெருப்பாகிய வஞ்சனை மிக்க சூதாட்டத்தை விடுக அப்படிங்கிறாரு. சூதாடுறதெல்லாம் நீ விட்டுடணும். பூவை கிளி தோகையர் அன்னமொடு காவல் செய்து வைத்தவர்கள் தன் கிளையின் நீங்கி போவார் நம்பி இது பொற்பிலாது கண்டாய். இங்க தான் அவர் இத இதுக்கு முன்னாடி அனுவிரதங்களையும் சொல்றாரு. அந்த பொய்யாமை, கள்ளாமை எல்லாத்தையும் சொல்லிட்டு இதையும் சொல்றாரு.
கிளி, மயிலு, அன்னம் ஆகியவற்றை சுற்றத்திலிருந்து பிரிப்பவர் அடுத்த பிறவியில் தாமும் பிரிக்கப்பட்டு துன்புறுவர். இவ்வாறு 5 விரதங்களையும் சொல்லி அறிவுறுத்துகிறார். இந்த மாதிரி எல்லா சுற்றத்திலேருந்து பிரிக்கிறது உனக்கு பிரிவை ஏற்படுத்தும்னு சொல்றார். அதனால தான் இவன் வந்து அவன் உடனே அத கொண்டு போய் வச்சுடுறான். சேர்த்துடுறான். ஆனாலும் அவனுக்கு பாருங்க, "அள்ளித்தாள் அற்றபொழுதும் அறாத நூல் அதனைப் போல" இது ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். "தொல்லை தம் உடம்பு நீங்க தீவினை தொடர்ந்து நீங்கா புள்ளி கொண்டு உயிரை சூழ்ந்து புக்குழி புக்கு பின்னி நின்று எல்லையில் துன்ப வெந்தி சுட்டெரித்திடுங்கள் அன்றே." அதாவது இந்த ஊமையெல்லாம் ரொம்ப அருமை. இத வச்சு தான் எனக்கே தெரியும். அல்லி தண்டு வந்து எடுக்கிற போது, அதில வந்து உடனே விண்டு 2 துண்டா வந்துராம, அதில நூல் இழ மாரி தொங்கிக்கிட்டு இருக்கும். இதில தொங்குறா மாரி ஒரு படம் கண்டுபிடிச்சு போட்டேன். அது அறுந்து போகாம ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதுபோல இவ்வுடல் வந்து நீங்கினா கூட, நாம் செய்த வினை நீங்காம இந்த உயிர் செல்லும் அடுத்த உடம்பிலெல்லாம் அந்த தீவை தானும் சென்று நெருப்பாய் சுடும் அப்படிங்கிறான். "அல்லித்தாள் அற்றபொழுதும் அறாத நூல் அதனைப் போல தொல்லை தம் உடம்பு நீங்க தீவினை தொடர்ந்து நீங்கா புள்ளி கொண்டு உயிரை சூழ்ந்து புக்குழி புக்கும்." அப்படிங்கிறது அது தீ சுட்டெரித்திடும் அப்படிங்கிற மாதிரி உன்னை சுட்டெரிக்கும். அதனால தீவினை வந்து நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. நல்வினைக்கும் ஒன்று சொல்றாங்க பாருங்க. "அறவிய மனத்தராகி ஆருயிர் கருளைச் செய்யீர் பரவியும் நிழலும் போல பழவினை உயிரோடு ஆடி" அப்படிங்கிறார். ஆனா அற எண்ணத்தோடு அனைத்து உயிர்களுக்கும் கருணை காட்டினால், எல்லா உயிரையும் நீ காப்பாத்துனாக்கா, அந்த நல்விளையானது பறவையை விட்டு அகலாத அதன் நிழல் போல தொடர்ந்து வந்து அமுது சுரபி போன்று நம்ம நன்மை பயக்கும். இதை பறவை மேல பறந்ததுன்னா கூட அதனோட நிழல் கீழே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து நல்வினையும் உனக்கு வந்து உன்னை தொடர்ந்து வந்து காப்பாற்றும். இதெல்லாம் கேட்ட உடனே இந்த அசோதரன் வந்து எப்படி பாருங்க, ஆடையில தீப்பற்றி எரிவது போல பதைத்து போய் அன்னக்குஞ்சுகளை கொண்டு போய் ஓடி போய் அதன் தாயோடு சேர்த்து விட்டான். உடனே பண்ணிடுறான். நல்ல புள்ள அவன். அதனால சொன்னதை கேட்டு பண்ணிட்டான். இன்னைக்கு சொன்னோம்னா அடப்போ நீம்பாங்க. அந்த அப்படி இருந்தும் இன்னைக்கு அதுக்கப்புறம் அவன் துறவு பூண்டு ஜீவகனாக பிறந்துள்ளான் அப்படின்னு அந்த சாரணர் சொல்றார். இவ்வளவையும் ஜீவகன் வந்து இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவரு துறவுக்கு உறுதியா முடிவு பண்ணிட்டார். உடனே என்ன பண்ணோம், எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லி தான் துறவு ஏற்பதை அவரு வெளிப்படுத்தணும் இல்லையா? சீவகன் வந்து இப்ப என்ன பண்றான், தன் மகன் சச்சந்தனுக்கு தாத்தா பேர் வச்சிருக்காங்க. முடிசூட்டி சங்கநிதி, பதுமநிதி, கற்பகத்தரு சோலை போல தானங்கள் செய்து பின் துறவேற்கிறான். எல்லா தானங்களையும் பன்றி செய்து அவன் துறவியற்றான். "நற்றவம் பறவை ஞாலம் நாமுடன் இருப்பின் வையம் அற்றமில் தவத்திற்கென்றும் ஐயவி அனைத்தும் ஆற்றாது இற்றென உணர்ந்து நிற்பிற் திருமகள் என்றும் நீங்காள் பற்றோடே நிற்பின் என்றும் திருமகள் பற்றல் செல்லாள்." அதாவது நல்ல தவத்தையும் இந்த பரந்த உலகத்தையும் நிறுத்து பார்க்குறோன்னு வைங்க. 2 பக்கம். ஒரு பக்கம் நல்ல தவம், ஒரு பக்கம் இந்த உலகம்னா, குற்றமுற்ற தவத்திற்கு உலகம் ஒருபோதும் கடுகளவு கூட சமமாகாது. தவம் தான் நல்லா இருக்கும். அதன் சிறப்பினை நன்கு உணர்ந்து தவத்தில் ஈடுபட்டால், திருமகள் எப்போதும் நம்மை விட்டு நீங்காள். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க தவம் பண்ணாலே உங்களுக்கு போரும், எல்லாம் தானே வரும். பொருள் பற்று கொண்டு அதையே நீங்க தலைகீழா பண்ணீங்கன்னு வைங்க, திருமகளும் நம்மகிட்ட பற்று வைக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. "வேற்றுவரென்று நில்லா விழுப்பொருள் பறவை ஞாலம் நோற்பவர்க்குரியவனாகும் நோன்மையினும் நீரும்." அதாவது வேற்று ஆள் என விழுப்பொருள் அவர்களிடம் செல்லாது. இந்த மாரி நல்ல பொருள்லாம் அவங்க கிட்ட போகாது. இவ்வுலகில் சிறந்த பொருள் யாவும் தவம் புரிபவர்கிட்ட தான் போகும். நீங்க பற்றோட இருந்தீங்கன்னா, இந்த நல்ல விழுப்பொருட்கள் எதுவும் அவங்கலாம் வேற யாரோன்னு அவங்க கிட்ட போகாது. ஆனா, உலகுல உள்ள சிறந்த பொருள் யாவும் தவம் புரிவது தான் அடையும். எனவே அகப்புற பற்று நீங்கி தவம் மேற்கொள்ளும் என இவன் ஜீவகன் இப்ப தன் மனைவியர்கிட்டலாம் சொல்லிவிட்டு, ஜீவகன் துறவியை வலியுறுத்துகிறான் அவங்க கிட்ட. அந்த மனைவியரும் இத அத்தனையும் கேட்டு
தவ வாழ்க்கையை நாடி துறவு பூண்டனர். இப்போ நண்பர்கள் பாருங்க, அவங்களுக்கும் சொல்றான். அவன் இப்போ போறதுக்கு முன்னாடி நெறைய எல்லாருக்கும் சொல்றான். நந்தட்டனும் தோழர்களும் பற்று, ஆர்வம், செற்றம் முதலாக அகப்புற பற்றுகள் நீக்கி, படநாகம் தோல் உரித்தார் போன்று துறந்து அதேதான் முன்னாடி சொன்ன உதாரணமே தான். பற்றற்றார் வெஞ்சற்றம் முதலாக பாம்புரி போல் முற்றும் துறந்து முனிகளாய் எல்லாரும் உற்றுயிர்க்குத் தீம்பால் சுரந்தோம்பி உள்ளத்து மற்றிருள் சேரா மணிவிளக்கு வைத்தாரே. இவங்கெல்லாம் எல்லாரும் துறந்து மேலான முனிகளாகி உயிர்களிடத்து இரக்கம் கொண்டு இம்சையின்றி பாதுகாத்து அஞ்ஞானம் மற்ற சுரத ஞானம் பெற்றனர். இந்த பற்றை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். இருக்கும் பொருள் மீது ஆசை, இல்லாத பொருள் மீது ஆசை அப்படின்னு. அப்புறம் இப்ப வந்து இவர் இதெல்லாம் தாண்டி துறவுக்கு பிறகு இப்ப எங்க போறார் பாருங்க. ஸ்ரீ வர்த்தமானர் மகாவீரரோட அறவுரை மண்டபத்திற்கு செல்கிறார். அசோக மரநிழலில் பரந்த ஒளியுடைய ஸ்ரீ வர்த்தமான மகாவீரன் அறவுரை அந்த அவரோட காலம், ஜீவகனோட காலம், அந்த மகாவீரர் காலம்ன்றது தெரியுது நமக்கு. மண்டபத்தை அடைந்து மலர்ந்த தாமரையின் மேல் நடந்த அவரது அழகிய சிவந்த திருவடியை மணிமுடியால் வணங்கினான். அந்த அறவுரை மண்டபத்தை இங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, பூமான் திருக்கோயில் அப்படிங்கிறாங்க. பூமான் திருக்கோயில்ங்கிறது இன்னும் சமவ சரணம் அப்படிங்கிறது அறவுரை மண்டபங்கிறதுக்கு இன்னொரு ஒரு சொல்லுங்கிறத நம்ம அறிந்து கொண்டு நாம் பயன்படுத்தலாம். பூமான் திருக்கோயில் பூங்கவன் தாள் சேர்ந்து ஏத்தி. இதுக்கப்புறம் பாருங்க, மிக தீம்பால் தொக்க கடல் போல் சுதங்கள் நிறைந்தன. இந்த மாதிரி இவர் வந்து அவரை வணங்கி இந்த நேரத்துல ஜீவக சாமிக்கு இப்போ ஜீவகன்றது போய் ஜீவக சாமின்னு வருது பாருங்க. ஜீவக சாமிக்கு பால் நிறைந்த கடல் போல் ஸ்ருதங்கள் ஸ்ருத ஞானம் கிடைக்கப் பெறுகிறது. காடுகள் நிறைந்த உயர் மலையில் காலம் பாராமல் சீதம் உஷ்ணம் முதலான துன்பங்களை எல்லாம் பொறுத்து இந்த பரிஷக ஜெயன்றம்ல தவம் இயற்றினான். சமணத்தில் இவற்றை துன்பம் பொறுத்து வெல்லல் என்பர். குறள் இதனை உற்ற நோய் நோற்றல் அப்படின்னு சொல்லுது. ஆன்ம போர்க்களத்தில் இப்பதான் இந்த அந்த போர்க்களம் மாதிரி இந்த போர்க்களத்துல அது அப்படியே அழகா சொல்லிட்டு வருவாங்க. போர்க்களத்தில் தவம், தியானம், விரதம் போன்ற கருவிகளை கொண்டு வினை பகைவர்களை எதிர்த்தான். நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன். இதை ஒன்னொன்னும் சிறப்பா சொல்லியிருக்கோம். தவம், தியானம், விரதம் போன்ற கருவிகளை கொண்டு போர்க்கருவிகளை கொண்டு அந்த ஆன்ம போர்க்களத்துல வினைன்ற பகைவர்களை எதிர்த்தான். ஆன்ம போர்க்களத்தில் இதேதான். அதையே திருப்பி சுக்ல தியான வேளால் கர்மங்கள் அழிந்தன. முழுதுணர் ஞானம் வரம்பற்ற காட்சி எல்லையில்லா ஆற்றல் கடையிலா இன்பம் பெற்றான். இன்பமாகிய பசு 4 கதிகளாகிய தொழுவத்தில் தோன்றி வேட்கையாக புல்லை தின்று பாலை சுரக்கும். ஆகவே இன்பத்தின் மேல் வைத்த பற்று ஆர்வம் நீக்கி தூயவனை நினைத்து வீடு பேறு அடையலாம் அப்படிங்கிற. அதான் அந்த தொழுவத்துல 4 கதின்றது ஒரு தொழு மாறியும் அதுல இன்பம்ன்றது பசு மாறியும் வேட்கன்ற புல்ல தின்று துன்பமாகிய பாலை சுரக்கும். ஆகவே வந்து இந்த இன்பத்தின் மேல வைத்த பற்று ஆர்வத்தை நீக்கி தூயவன் நினைத்து வீடு பெற அடையணுங்கிறார். தன்னுயிர் தான் பரிந்தோம்புமாறு தன்னுயிர் தான் பரிந்தோம்புமாறு போல் மண்ணுயிர் வைகளும் ஓம்பி வாழுமேல் இன்னுயிர் இறைவனாய் இன்ப மூர்த்தியாய் பொன்னுயிராய் பிறந்து உயர்ந்து போகுமே என்று தன்னை நாடி வந்து வந்தவர்க்கு மொழிந்தார். இந்த மாதிரி எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல நீங்க வந்து மண்ணுயிர் எல்லாத்தையும் ஓம்பி வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. தன்னை நாடி வந்தவருக்கு சொல்லி மீதமுள்ள ஆயுள் முடிந்த பின் அனைவரும் வணங்கி நிற்க பரிநிர்வாணம் எய்தினார் ஜீவக சுவாமி. முடிவில் இந்த காப்பியத்தோட முடிவுரையை பத்தி நான் சொல்லணும்னா ஒண்ணுமே இல்லை. போகத்தை நிறைய சொன்னாலும் அந்த போகத்தோட சிறுமையை விளக்கி மோட்சத்தோட பெருமையை தெரிவிக்க தான் இவ்வளவு பாடுபட்டிருக்காரு என்பது புரியுற மாதிரி நம்ம காப்பியத்தை அப்படியே நடத்திக்கிட்டு போறாரு பாருங்க. இந்த போகன்ற அந்த சிறுமையை பெருமையா காட்டுறாரு முதல்ல. அப்புறம் அதுதான் ரொம்ப மோசம்ன்றத சொல்லி
மோட்சத்தோட பெருமையை வந்து கொண்டு போறார். அதுக்காகவே இவர் வந்து இவ்வளவு தூரம் பாடுபட்டு எழுதியிருக்காருங்கிறது. எனவே ஜீவக சிந்தாமணி பைந்தமிழ் இலக்கியங்களில் இலக்கிய மரபுகளை காத்து வரும் ஒரு பெட்டகம் என்று கூறலாம். ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் இவற்றை நன்கு உணர்ந்து தங்கள் வாழ்வில் நன்னெறிகளை கடைபிடித்து வாழ்வாராயின் வீடும் நாடும் நலம் பெறும். குற்றம் இருப்பின் அது என்னையே சாரும், பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு துணை புரிந்த நூல்கள்லாம் போட்டிருக்கேன். ஜீவக சிந்தாமணி மூலமுறை மூவே சாமிநாதையர்து, நச்சினார்கிரியர்து, செந்தமிழ் ஜீவக சிந்தாமணி என்னும் செம்மொழி காப்பியம், ஜீவக சிந்தாமணி சொற்பொழி நினைவு மலர் ஒன்று காஞ்சிபுரத்தில் இலக்கிய மன்றத்தில் போட்டிருந்தாங்க. அது கூட ரொம்ப அதிலிருந்து தான் நூல் சிறப்பெல்லாம் எடுத்திருக்கேன். பல அறிஞர்கள் சொன்னது. ஜீவக சிந்தாமணி ஸ்ரீசந்திரனாரோடது எனக்கு பல விதத்துலேயும் உதவியது. அதில் ஒரு ஒப்பற்ற காப்பியம்ன்றதுல தான் ஓமைகள்லாம் கூறுகிறாரு. வானேர நீண்ட புகழான்றது. அப்புறம் ஜீவேந்திர சரிதம் தஞ்சை பல்கலைக்கழகத்து அம்மானை பாடல் அது. அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து எம்பி ஜெயின்லாம் நிறைய முதலே போட்டாங்க. நம்ம முட்டத்தூராரும் போட்டிருக்காரு. அதெல்லாமும் நிறைய பார்த்து தான் இந்த ஒரு பிபிடியை நான் ரெடி பண்ணேன். அதனால் இதில் எந்த குற்றம் இருந்தாலும் என்னை மன்னிக்க வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. வணக்கம். கண்ணுகளா, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சும்மா அதிருது இல்லை? அப்பப்போ நம்ம ஆதிபகவான் யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும்? நன்றி.